यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார். வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாழிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்களுக்குள்ளே ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு கொண்டாடப்படுமவரான பகவத் ராமானுஜர் அவர் மிக மிக முக்கியமானவராக திகழ்கிறார். அவர் செய்திருக்கக்கூடிய சிறந்த பிரச்சாரத்தை திருவுள்ளத்திலே கொண்டவனான ஸ்ரீரங்கநாதன் இந்த சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ சம்பிரதாயம்ங்கிற உயர்ந்த திருநாமத்தை நல்கி இருக்கிறான். அத்தகு எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரில் திருவவதரித்தார். காஞ்சியிலும் திருப்புட்குழியிலுமாக யாதவ பிரகாஷரிடத்திலே கல்வி பயின்றார். ராமானுஜரை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோடே ஆட வந்தார். காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். யாதவ பிரகாஷருடைய திரளிலே ராமானுஜரை காணவும் செய்தார். ஆனால் தாம் நேரடியாக சென்று ராமானுஜரோடே வார்த்தையாடாமல் ஏதும் பேசாமல் தேவப்பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனையை வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார். அவ்வளவு தூரம் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். அங்கேயே ராமானுஜரை சந்தித்து நீர் உடனடியாக நம்மோடே திருவரங்கம் வர வேண்டும்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டாவோ, இல்ல அப்புறமா வாரும்னாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, எதனாலே ஏதும் பேசாமல் திரும்பி விட்டாருங்கிறது பெரிய கேள்வி. ஆளவந்தார் திருவுள்ளத்திலே என்ன ஓடி இருக்கக்கூடுங்கிறதை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்கு கட்டமைக்க அவதரித்தவர். நம்முடைய சம்பிரதாயத்திற்கென்று உயர்ந்த கொள்கைகள் பல உண்டு. அந்த கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக வேதாந்தங்களினுடைய உண்மையான கருத்துக்களை உள்ளபடி எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ராமானுஜர் பிறந்திருக்கிறார். நம்முடைய கருத்தை நாம் ஆணித்தரமாக நிலைநாட்ட வேண்டும்னு சொன்னால் நமக்கு எதிர்த்தரப்பினர் அவர்கள் சொல்லும் கருத்துகள் என்னங்கிறதை நாம் தெரிந்து கொண்டிருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். எதிராளி என்ன சொல்றார் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம்னு எடுத்துக்கோங்க, வழக்காடு மன்றம். அதுல நம்ம பட்சத்துக்குன்னு ஒரு வக்கீல் இருக்கார், எதிர்த்தரப்புக்குன்னு ஒரு வக்கீல் இருக்கார். வாத பிரதிவாதங்களை அவர்கள் முன் வைக்கிறார்கள். அதுல எந்த வாதம் சரியாக இருக்கிறதோ, அத்தனை விஷயங்களுக்கும் பொருந்தி போகிறதோ அதை பார்த்து தான் நீதிபதி அவர் தீர்ப்பை சொல்லுகிறார். அதனால நம்ம தரப்புல நமக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு மட்டும் இருந்துட்டா போதாது. இதே வாக்கியங்களுக்கு இதே சொற்களுக்கு எதிர்த்தரப்பினர் அவர்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நேத்தோ முந்தா நாளும் ஒரு உதாரணம் சொன்னேன். ஏகமேவ அத்விதீயம் ஒரு வாக்கியம், இது வேதாந்த வாக்கியம். பரபிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது, இரண்டாவதே கிடையாது
ஒண்ணுதான் உண்டு, ரெண்டாவதுன்ற பேச்சே கிடையாது அப்படிங்கிறது பொருள். இப்ப அத்வைதிகள், சங்கராச்சாரிய வகுப்பினர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மொத்தமே பரமாத்மான்னு ஒண்ணுதான் உண்டு, தனிப்பட ஜீவாத்மான்னு எல்லாம் கிடையாது, அது ஒரு மாயை இருக்கிறா போல தெரியுது, ஆனா அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஏகமேவ அத்விதீயம்னு வாக்கியம் இருக்கிறது. ஒரே வாக்கியம்தான். நாம சொன்ன பொருள் என்ன? ஆள வந்தார், ராஜாவை பார்த்து என்ன சொன்னார்? நீ ராஜா, நீ அத்விதீயன், நீ இரண்டாமவன், அற்றவன், ஒப்புயர்வற்றவன். ஒப்புயர்வற்றவன் சொன்னா உன்னை போல ஒருத்தர் இல்லைன்னு ஆகுமே தவிர, உன்னை தவிர யாருமே இல்லைன்னு ஆகாது. ஏன் உனக்கு மனைவி கிடையாதா, குழந்தைகள் கிடையாதா, அப்பா அம்மா கிடையாதா? எல்லாரும் இருக்காளோ இல்லையோ? இருக்காளே. அப்போ உன்னை அத்விதீயன்னு எப்படி சொல்லுவது? இரண்டாமவன் அற்றவன் அப்படின்னு எப்படி சொல்லுவது? உன்னுடைய பெருமைகளை காணுங்கால் உனக்கு நிகரில்லைன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, ஒரே வாக்கியம்தான். அதற்கு நாம சொல்கிற பொருள்ங்கிறது ஒரு விதமாக இருக்கிறது, பிறர் சொல்லும் பொருள்ங்கிறது ஒரு விதமாக இருக்கிறது. ஆனா நாம சொல்கிற பொருளைத்தான் நாம சரின்னு ஏன் சொல்லுகிறோம்னால், மத்தைய பல விடங்களோடு அதுதான் பொருந்தி போகிறது. பற்பல வேதாந்த வாக்கியங்களுடன் நாம சொல்லும் பொருள்ங்கிறது பொருந்தி வருகிறது. அதனால இதுவே சிறந்த பொருள்னு கொண்டிருக்கிறோம். அதனால ஆளவந்தார் என்ன பண்ணிவிட்டார்? இப்ப யாதவ பிரகாசத்துல படிச்சுட்டு இருக்கார். அவ தரப்புல சொல்ற கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, அவர்களுடைய நூற்கொள்கை, அதெல்லாம் அவர் நன்கு தெரிந்து கொள்ளட்டும். அதைத்தான் வடமொழியில பூர்வ பட்சம்னு சொல்லுவார். நாம கூட யாருக்காவது பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எடுப்புல எல்லாம் நம்ம தரப்பு பதிலை எல்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு பேச விடணும். ஏன்னா அவளே நமக்கு பல பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருவா. நாம என்ன பேசணுமோ அதை நமக்கு சொல்லி கொடுத்துருவா. தவிரவும் ஏற்கனவே வேற நாம இதைத்தான் பேசணும்னு சில விஷயங்களை மனசுலே வைத்து கொண்டிருப்போம். இப்ப அவளை பேச விட்டுட்டு பதில் சொன்னோம்னால் நாம பலசாலி ஆகிவிடுவோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சில பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அவர் வேற பேசுறச்சே சில பாயிண்ட்ஸை நமக்கு கொடுத்துட்டாருனால் நமக்கு ஜெயம்ங்கிறது நிச்சயமாகும். அதனால யாதவ பிரகாஷர் இடத்துல இப்ப படிக்கிறார், அவர்களுடைய கொள்கைகளை நல்லா தெரிஞ்சுட்டு வரட்டும், அப்பதான் அதை கண்டிப்பதுங்கிறது சாத்தியப்படும். அத்தனை படிச்சுட்டு வந்தா தான் அதை கண்டனம் பண்றதுங்கிறது சாத்தியமாகும். அதனால் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு விட்டிருந்தார். ஆனா ஆளவந்தாருக்கு இனிமே ராமானுஜரை பாராமலேயே நாம் போய்விடுவோங்கிறது அப்போது தெரிந்திருக்குமான்னு தெரியலை. ஏன்னா ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் அந்த சந்திப்பு நிகழாததுங்கிறது நம்மவர்களுக்கு ஏற்பட்ட பெருங்குறை. அது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனா வேடிக்கை அப்படி சொல்லுவா. தாயார் பெருமாளை காட்டாராம், இந்த மாதிரி பண்ணிட்டீரே, அவ 2 பேரும் சந்திச்சுட்டு இருக்க வேண்டாவோன்னா, சந்திச்சுட்டு இருந்தா நமக்கு வேலையே இல்லைன்னாராம். நம்ம லீலைய விளையாட்டை எப்படி நடத்துறது? அதனாலதான் சந்திக்க விடவில்லை. ராமானுஜர் அடிக்கடி சொல்லுவரான், நான் மட்டும் ஆளவந்தாரை சந்தித்திருந்தேன்னால் இங்கிருந்து பரமபதத்திற்கு சுருள் படி கட்டி இருப்பேன். இன்னைக்கு எஸ்கலேட்டர் இருந்துறான். நீங்க விமான நிலையத்துக்கோ ரயில் நிலையத்துக்கோலாம் போனா பார்த்துருக்கலாம். உங்களில் பல பேருக்கு அதை பார்த்தாலே பயமா கூட இருக்கும். எங்க அம்மாவுக்கே பயம்தான். எத்தனை கூப்பிட்டாலும் சரி அதுல வரவே மாட்டான். நான் படியேறி வரேன், படியிறங்கி வரேன்னுவா. அது என்ன சுருள் படி எஸ்கலேட்டர்னா, நீங்க அதுல போய் நின்று கொண்டு விட்டால் போதும், அந்த படி அப்படியே சுருண்டு 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 தானாக தானியங்கி படிகள், ஆட்டோமேட்டிக்னு சொல்றோமே, அதுவே கொண்டு போய் நம்மள மேல விட்டுடும். இது அந்த நாள்லயே ராமானுஜர் சொல்லியிருக்கார் பாருங்க. நான் ஆளவந்தாரை பார்த்திருந்தேன்னா இங்க இருந்து பரமபதத்துக்கு எஸ்கலேட்டர் போட்டிருப்பேங்கிறார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஏறி நின்றுட்டா போரும், அது கொண்டு போய் உங்களை பரமபதத்திலே சேர்த்து விடும். அதனால அந்த 2 பேருடைய சந்திப்பு ஏதோ பகவானுக்கு அதுல பெருசா இச்சை இல்லை, அது நடைபெறவில்லை. சரி, ஆளவந்தார் தேவபெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டார். நேற்றுக்கு நாம் என்ன பார்த்தோம்? திருக்கச்சி நம்பிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு அந்த சேஷ பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும்னு உடையவருக்கு ஆசை. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நல்லா கேட்டுக்கோங்க, சேஷ பிரசாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பெரியவர்களுடைய உண்டு மிகுந்த சேஷம் போனகம் செய்த சேடம் தருவரேல் அது புனிதமன்னே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிரசாதம்ங்கிறத அதை எச்சில்னு நாம பார்க்கவே கூடாது. பெரியவர்களுடைய பிரசாதம்னு சொன்னால் அதை போல நம்மை பாவனமாக்க வல்லது, தூய்மையானவர்களாக ஆக்க வல்லது மற்றொன்று கிடையாது. அதனால அந்த சேஷ பிரசாதத்தை ஸ்வீகரிப்பதிலே நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். தது உச்சிஷ்டம் சுபாவனம்,
அது மட்டுமன்று ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு ஏகப்பட்ட மகிமை. நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம்னு ரொம்ப கொண்டாடுவார்கள். ஆச்சாரியர்கள்லாம் வந்துட்டான்னு சொன்னால் அவர்களுடைய திருவடிகளை விளக்கி அந்த தீர்த்தத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு அதை நாம் மனமுருகி பருகுவதுங்கிற கிரமம். அதை செய்தோம்னா சமஸ்த பாபங்களும் நம்ம விட்டு போயிடும். ஒருத்தர் கேட்டார், இது எப்படி சுவாமி, ஒருத்தர் திருவடிகளை கழுவி அந்த தீர்த்தத்தை நான் பருகினேன்னால் என் பாப்பெல்லாம் என்னை விட்டு எப்படி போகும்? இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. நாம் அதிகப்படியான பாபங்கள் பண்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய அகங்காரம், நான்கிற எண்ணம். எப்ப ஒருத்தர் திருவடிகளை கழுவி அந்த தீர்த்தத்தை நாம உட்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அப்பவே அந்த அகங்காரம் அழிய ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறதோ இல்லையோ. இல்லைன்னா நான் என்ன கேட்பேன், நான் போய் அவர் காலை கழுவி அந்த தீர்த்தத்தை சாப்பிடணுமா? அப்ப அகங்காரம் இருக்குன்னு அர்த்தமா இருது. இல்ல அது ஸ்வீகரிக்கணும்னு வந்துட்டேன்னாலே சரி சரி பெருமாள் பாப்பார், இந்த பிள்ளை திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான் போல் இருக்கு, உள்ளுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கு. அப்ப அகங்காரம் இல்லைன்னாலே பாப்பங்கள் தானா குறைஞ்சிட போறது. ஏன்னா எல்லா பாப்பங்களுக்கும் மூலமாக இருப்பதுங்கிறது நம்முடைய அகங்கார மமகாரங்கள். நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர் கதன் நேர் நிறையில்லேன்னு ஆழ்வார் பாடினார். அதனால அந்த நான் எனதுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அது அழியணும்னு சொன்னால் ஸ்ரீபாத தீர்த்தம் அதை ஸ்வீகரித்தே ஆக வேண்டும். அதனால ராமானுஜன் ஆசைப்பட்டார், திருக்கச்சிரம்பிகளை நம்முடைய குடிசைக்கு எழுந்தருள பண்ண வேண்டும். எத்தனை பெரிய மாளிகையில நாம வசித்தாலும் அது குடிசை தான். குடிசையிலேயே வசித்தாலும் ஆச்சாரியர் அங்குதான் இருக்கிறார்னால் அதுதான் திருமாளிகை. நான் அதை பார்த்துட்டு அவர் குடிசையில் இருக்கார், நான் என்ன 3 ஏசி போட்டு பெரிய பங்களால இருக்கேன், அப்ப நான் தான் திருமாளிகையில் இருக்கேன். சுவாமி தேவரீர் குடிசையில இருந்து புறப்பட்டு நம்ம திருமாளிகைக்கு வரணும் அப்படி கூப்பிடக்கூடாது. நான் இருக்கேங்கிறதுனாலேயே இந்த பங்களா குடிசை ஆயிடும், அவர் இருக்காருங்கிறதுனாலேயே அந்த குடிசை பங்களாவாயிடும். அப்ப நாம என்ன சொல்லணும், தேவரீர் திருமாளிகையிலிருந்து புறப்பட்டு அடியோங்களுடைய குடிசைக்கு வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டும். இன்னொரு கிரமம் இருக்கு, தேவரீருடைய திருமாளிகைக்கு வர வேண்டும். நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிடுறோம், தேவரீருடையன்னு சொல்லிட்டேன்னா அதை குடிசைன்னு சொல்லக்கூடாது. உடனே அவர் ஒன்றும் பட்டா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுலாம் கேட்க மாட்டார். நீங்க பயப்பட வேண்டாம், சுவாமி அவரோடதுன்னு சொல்லிட்டேன்னா அவர் கேட்டுட்டா என்ன பண்றதுன்னா, உண்மையா சொல்றேன் என்கிட்ட அந்த குணம் இல்லை, உங்ககிட்ட சில பேர்கிட்ட இருக்கக்கூடும். ஆச்சாரியரோ ஒரு பாகவதரோ கேட்டுட்டார்னா கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அடியேன்னு சொல்லி இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. நல்ல வேளை இன்னைக்கு நான் செயின் போட்டு வரல. உங்களுக்கு சில பேர் போட்டு இருக்கீங்க பாருங்க, யாராவது ஒரு பாகவதர் கொடுன்னு கேட்டுட்டாருன்னா நியாயமா கொடுத்துத்தான் ஆகணும். இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் நடத்தி காட்டியிருக்கார். சுவாமி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சுவாமி, அப்படிலாம் நடந்துருமா சுவாமி? நாங்களே ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு செயினை வாங்கி போட்டு இருந்தா அது வேற உங்க கண்ணை உறுத்துறதா? இப்போ இது கேட்டா கொடுக்கணும்னு நீ ரொம்ப ஜாகிரதையா இன்னைக்கு போட்டுக்காத வந்திருக்கீங்க. நிஜமா இதை பத்தி பேச போறேன்னு நினைச்சுட்டுலாம் போட்டுக்காத வரல, மறந்துட்டே போட்டுட்டு வரல, ஆனா பேச்சு சரியா எனக்கு சாதகமா வந்திருக்கு, அவ்வளவுதான். நியாயமா நம்ம அடியேன்னு சொல்றோம்னால் யாரை பார்த்து நாம் அடியேன்னு சொல்லுகிறோமோ அவர் சொல்றதையெல்லாம் நாம கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா இப்படி பண்ணலாமா சுவாமி? என்ன இனிமே சொல்லவே இல்லை, இப்ப அடியேன்னு சொன்னா தானே பிரச்சனை வருது. நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா சாஸ்திரம் சொல்றது இல்லை நீ வாய் வார்த்தைக்காகவாவது சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பக்குவம்ங்கிறது நமக்கு வரக்கூடும். அந்த பக்குவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறுமனே சொல்லிட்டே இருந்தால்தான் பழகும். அதனால நீ அடியனதெல்லாம் தரமாட்டேன்னு கூட சொல்லு, பரவாயில்ல. இப்போ யாராவது ஒருத்தர் பார்த்துட்டோம், இந்த சங்கிலியை கட்டி கொடுக்கும், மலையில கட்டி கொடுக்கும்னா எந்த அடியனதெல்லாம் தரமாட்டேன். அப்ப சாஸ்திரம் பாக்குறது, நீ தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அடியேன்னு ஏன் சொன்ன? பின்ன நீ எப்ப அடியேன் நான் தொண்டு செய்வதற்கே இருப்பவன் இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டியோ கேட்டா கொடுத்துட வேண்டியதானேன்னா, அடியேன்னு சொல்றேன் வேணும்னா, ஆனா இதெல்லாம் கேட்டு தரமாட்டேன் வேணும்னா அடியேன்னு சொல்றதை விட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல, நீ கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, அடியேன்னு சொல்றதை விடாதே, எப்பவும் சொல்லிட்டு இருக்க வேண்டும். அப்ப தேவரீர் நம்முடைய திருமாளிகைக்கு சொல்லக்கூடாது, தேவரீருடைய திருமாளிகைக்கு தேவரீர் எழுந்தருள வேண்டும். இல்லைன்னா பெருமானுடைய திருமாளிகை, நம்ம வீட்டையே நம்ம எப்படி சொல்லணும், பெருமானுடைய திருமாளிகை சுவாமி ஏதோ என்னங்க வச்சிருக்காரு, நான் இருந்துட்டு இருக்கேன், ஆனா எல்லாத்தையும் விட சிறந்தது அடியனுடைய குடிசை அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப நல்லதா போச்சு. ராமானுஜர் பிரார்த்தித்தார், திருக்கச்சிரம்பிகள் வரேன்னு சொல்லிட்டார். ஏன்னா சாப்பிட கூட்டாலாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது, சரி சாப்பிடத்தானே கூப்பிடுறாரு, போயிட்டு வந்துடுவோம். ஆனா அவருக்கு என்ன நடக்க போறது, இவருடைய திட்டம் என்ன, இவருடைய மனசுல என்ன எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் நன்னா தெரியும். மெல்ல தம்முள்ளே புன்னகைத்துக் கொண்டார் திருக்கச்சி நம்பிகள். நீர் சாப்பிட கூட்டிருக்கீர், நான் வருவேன், ஆனா அதுக்கு மேல நீர் நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடத்த விட மாட்டேன் நான் அப்படின்னு அப்பவே அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு போட்டிருக்கு. அடுத்த நாள் ராமானுஜர் நன்னா கேட்டுக்கோங்கோ, இன்னைக்கும் தேவப்பெருமாளுடைய பின்கோபுர வாசல், அந்த பின்கோபுர வாசல்ல இருந்து நேர போனோம்னா உடையவர் திருமாளிகைன்னு இருக்கிறது. அதுதான் ராமானுஜருடைய வசிப்பிடம். அங்குதான் அவர் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்.
அங்கதான் அவர் தங்கியிருக்கார். திருக்கச்சி நம்பிகளுடைய கோயில்னு இன்னைக்கும் உண்டு. தேவபெருமாள் சந்நிதி மேற்கு கோபுரத்துல இருந்து நம்ம நேரம் போனோம்னா செட்டித்தெருவுன்னு வரும். அந்த செட்டித்தெருவை தாண்டி போனோம்னா புது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவார். அத்தையும் தாண்டினா டி.கே. நம்பி ஸ்ட்ரீட்னு இருக்கு. திருக்கச்சி நம்பிகள் தெரு அப்படின்னே பேரு. அப்படி சொன்னா பல பேருக்கு தெரியாது. டி.கே. நம்பி தெருன்னா பல பேரும் இருக்கே காஞ்சிபுரத்துல தெரியும்னு விடுவா. அங்கதான் திருக்கச்சி நம்பிகளுடைய சந்நிதி இருக்கு. அங்கதான் அந்த நாள் அவர் தங்கியிருந்தார்னு சொல்லுவார்கள். அவர் எழுந்தருளி இருந்த இடம். இப்ப அங்கே இருந்து அவர் சாப்பிட்றதுக்கு புறப்பட்டு விட்டார். ராமானுஜருடைய இல்லத்துக்கு வரணும்னா பின்கோபுர வாசல் கிட்ட வரணும். நன்னா கேட்டுக்கோங்க. திருக்கச்சி நம்பிகள் அவர் இல்லத்துல இருந்து புறப்பட்டார், இல்ல அவர் தங்கி இருக்கிற மண்டபத்தில இருந்து புறப்பட்டார். நேரம் வந்துட்டு அவர் இடது பக்கமா திரும்பி கோபுர வாசல் வந்துட்டு இடது புறமா திரும்ப ஒரு வலது புறத்தை எடுத்து வடக்கு மாட வீதி வழியா அப்படி பிரதட்சணமா போறார். கிழக்கு மாட வீதிக்கு திரும்புறார். அதுக்கப்புறம் பின்கோபுர வாசல்ல இருந்து நேரம் இருக்கிற ராமானுஜருடைய இல்லத்துக்கு போறார். இவர் அழைச்சிட்டு வரணும்னு ராமானுஜர் என்ன பண்ணியிருக்கார், அவர் வீட்டில இருந்து புறப்பட்டு கிழக்கு மாட வீதி இந்த பக்கம் கொஞ்சம் பகுதி இருக்கு, அந்த பக்கத்து பகுதியில இருந்து திருக்கச்சி நம்பி இப்படி வந்துட்டார். கோபுரத்துக்கு இந்த பக்கத்து பகுதி வழியா வந்து தெற்கு மாட வீதி வழியா வலப்புறமா அவர் திரும்பி நேர போய் அவர் அதுக்கு மேல திருக்கச்சி நம்பிகள் இல்லம் தேடி போயிருக்கார். இவர் தெற்கு மாட வீதி வழியா அப்படி வந்துட்டு இருக்கிறச்சு, அவர் வடக்கு மாட வீதி வழியா அப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அவரை போய் கூப்பிடலான்னு போனா அவர் அப்பவே போயாச்சேங்கிறார். இவர் அங்க போயிருக்கிறச்சே ராமானுஜர் அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்காக சென்ற போது திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருடைய இல்லம் வந்து சேர்த்து விட்டார். ராமானுஜருடைய இல்லாள், நாம் அந்த அம்மாவை பத்தி குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை, அந்த கால சூழ்நிலை, அவர்கள் கொண்டிருந்த ஆச்சார விசாரம், அதை பத்தியெல்லாம் நாம எதுவும் கருத்து சொல்லவே முடியாது. அந்த அம்மா அப்படிப்பட்டவளாமே இப்படிப்பட்டவளாமே நம்ம நினைக்கவும் கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த அம்மா அப்படி இருக்கவே தான் ராமானுஜருங்கிற ரத்தினமே நமக்கு கிடைத்தார். இல்லைன்னா கிடைச்சிருப்பாள. நமக்கு ராமானுஜரை கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா கேட்டுக்கோங்க, கைகை கொஞ்சம் பொல்லாதவளா மாறவே தானே ராமாயணம் கிடைச்சது. இல்லைன்னா கைகை போல ஒரு நல்லவள் உண்டா? பகவான் ரொம்ப பெரிய விளையாட்டுக்காரர். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், தான் நல்ல பேர் சம்பாதிச்சுக்கணும்னால் யார் பேரை வேணும்னாலும் கெடடிப்பார். இது நிஜம். இது அவர் கேட்டா சொல்லிடுவார், எனக்கு நல்ல பேர் வேணும், என் குணத்தை உலகம் எல்லாம் கொண்டாடணும், அதுக்கு நான் பார்த்துட்டே இருப்பேன், எவனுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுக்கலான்னு நான் பார்ப்பேன். அக்ரூரர் பெருமாளோட சண்டை போட்டிருக்கார், ஜாம்பவான் பெருமாளோட சண்டை போட்டிருக்கார், கருடன் பெருமாளோட சண்டை போட்டிருக்கார். இதெல்லாம் ஏன்னா என் பெருமை அப்பதானே தெரிஞ்சுக்கோங்கிறார் பெருமாள். அப்பதானே உலகம் என் பெருமையை தெரிஞ்சுக்கும். அப்ப பாருங்க, கைகைய ராமனா பரதனான பரதன் யாருன்னு கேட்கிறவள் அவள். ராமன் தான் எல்லாம்னு சொல்றவள். ஒரு கடத்துல மனசு மாறி தோல்லையோ, பெருமாள் சிரிச்சுட்டே சொன்னார், அவ மனசு எங்க மாறிட்டு நான் தான் மாத்தினேங்கிறார். கைகை ஒண்ணு தானா கெட்டு போல, இவர் ஆளை பார்த்து கைகை பேரை கடடிச்சுட்டார். எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா உலகத்துல பல பெண்மணிகள் கௌசல்யாங்கிற பேரோட இருப்பா, சுமித்ராங்கிற பேரோட இருப்பா. கைகைன்னு ஒருத்தியை காட்டும்போது நம்ம பின்னாடி வேணும்னா பேசலாம், ஐயோ அந்த அம்மா சரியான கைகை அப்படின்னு சொல்லலாமே தவிர நேரம் பார்த்து கைகைன்னு கூப்பிட முடியுமா யாரையாவது? இல்ல குழந்தைக்கு ஆசையா கைகைன்னு பேர் வச்சிருக்கேன்னு யாராவது சொல்லுவாளா? எப்படி ஆகி போச்சு பாருங்க. இவர் விளையாடின விளையாட்டு அந்த அம்மா பேரையே அவர் கடடிச்சிருக்கார். அதை போல ராமானுஜருடைய தேவிகள் எல்லா குற்றங்களையும் தான் சுமந்து கொண்டு நமக்கு ராமானுஜரையே நல்கி இருக்கிறாள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இல்லையே சில பிழைகள் காண கிடைக்கிறது என்னால் நாமாறு அதை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு உபதேசம் சொல்றேன். என்னைக்குமே நாம அடுத்தவர்களை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாம நம்மளை பார்த்துட்டா போரும், அடுத்தவர்களை பகவான் பார்த்துப்பார். நாம யாரையும் திருத்துவதற்காக பிறந்திருக்கிறோம்னு நினையாதீர்கள். திருந்துவதற்காக பிறந்திருக்கிறோமே தவிர திருத்துவதற்காக பிறக்கவில்லை. நாம திருந்தணும். ஓரொரு நாளும் ஆன்மீக படிக்கட்டுகளிலே எத்தனை படிக்கட்டுகள் நான் ஏறி இருக்கிறேன், என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் நாம பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த அம்மா ஏன் எப்படி இருக்கா, இவர் ஏன் இப்படி இருக்கார், இந்த அம்மா ஏன் இப்படி இருக்கா, இந்த அம்மா யாரு, இதெல்லாம் நமக்கு விசாரமே கிடையாது. நாம நம்மளைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால ராமானுஜருடைய தேவிகளை பத்தி இல்லாளை பத்தி ஏதும் பேசுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அந்த காலத்து ஆச்சார விசாரங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணியிருக்கா அந்த அம்மா. சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு, எங்க பெரியவா அப்படி சொல்லி கொடுத்துருக்கா, அதன்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். இவர் வந்துட்டார் திருக்கச்சி நம்பிகள். வாச திண்ணையிலேயே அமர்த்தி வைத்து அவருக்கு உணவளித்தாள். அவர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கைங்கரியம் பண்ண போகணும். வந்த உடனே அவர் என்ன சொல்லிட்டார் பாருங்க. அந்த அம்மா முதல்ல நியாயமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, அவர் உங்களை அழிச்சின்னு வரையும் தான் போனார், அவர் வர வரைக்கும் அப்படி வாசல்ல உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் வரட்டும்னு சொல்லியிருக்கா. இவருக்கு தெரியும் அவர் வந்தா என்ன நடக்கும்னு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டார், இல்ல கோயில்ல கைங்கரியம் இருக்கு, தேவப்பெருமாள் காத்துட்டு இருப்பார், நான் திருவாரவட்டம் எடுத்துட்டு போகணும், அடிகா ஆழ்த்து பெருமாளுக்கு ஆழ்த்துன்னா நீங்க எனக்கு பிரசாதம் பரிமாறி விட்டீர்களானால் சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்க்க நான் போயிடுவேன், அதெல்லாம் பெருமாளுக்குலாம் ஆழ்த்து. அப்படியா, பரவாயில்லையா உங்களுக்கு, அவர் வரலன்னா பரவாயில்லையான்னு கேட்டா. எவ்வளவு நல்ல பாருங்க, கேட்டிருக்கா.
இல்ல இல்ல அவர் வரலன்னா தான் எனக்கு பரவாயில்லன்னு இவர் நினைச்சிருக்காரு. உடனே வாச திண்ணையிலேயே உட்கார்த்தி வைத்து அவருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டா. சாப்பிட்ட உடனே அவர் இலை எடுக்க போனார். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் கையெழுமிட்டு அவர் கிளம்பிட்டார் பாவம். இந்த அம்மா ஒரு பெரிய கோல் எடுத்துன்னு வந்து அந்த இலையை அப்படியே பக்குவமா தள்ளிட்டு அதை கொண்டு போய் ஓரம் தள்ளிட்டு நல்லா சாணி போட்டு அந்த இடத்தை எல்லாம் நல்லா மொழிகிட்டு, யாரு என்னன்னு தெரியல, இந்த பிராமணன் போட்டு சாப்பாடு போட சொல்லிட்டார், நம்மளும் போட்டாச்சு, அந்த இடத்தை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு, அதனால நமக்கு அசுத்தி ஏற்பட்டு இருக்கு. அவருடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருக்கார். இந்த அம்மா அவர் சாப்பிட்டு போன இடத்தை சுத்தம் பண்ணிடணுங்கிறதுக்கே காரணமா இப்ப குளிச்சுட்டு வந்துட்டான். நல்லா தலை தீர்த்தாமாடி தலையில நல்லா டவலை கட்டு உட்காந்துருக்கா. ராமானுஜர் இப்போ வடவண்டமாடு வீதி வழியா வந்துட்டு இருக்கார். அவர் தெற்குமாட வீதி வழியா போயிட்டார். வரச்சே அவர் வடவண்டமாடு வீதி வழியா வந்தார், இவர் தெற்குமாட வீதி வழியா கூப்பிடுறதுன்னு போனார். இப்ப இப்படியே பிரதட்சணமா வராளோ இல்லையோ, அவர் சாப்பிட்டுட்டு பிரதட்சணமா இப்படி போயிட்டார். அவர் அங்க பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்காரான்னு தெரிஞ்சுட்டு இப்ப வீட்டுக்கு வரச்சே மனைவியை பார்த்த உடனே அவருக்கு பகீர்னு ஆகி போச்சு. இந்த வேலைக்கு குளிச்சிருக்கேன், ஏன்னா அக்காலத்துல குளிச்சாலே பயமா இருக்கும். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பான்னா, யாருக்கு என்ன ஆச்சு, இதைத்தான் கேட்பா. இப்ப குளிச்சிருக்கேன்னா என்ன ஆச்சு யாருக்குன்னா, அந்த அம்மா சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்க யாரோ ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டு இருந்தீங்க, அவர் வந்திருந்தார், அவர் சாப்பிட்டு போன இடத்த என்ன கிளீன் பண்ணேன், அதனால நான் எனக்கு கொஞ்சம் அசுத்தி ஏற்பட்டு போச்சு, அதை போக்கிக் கொள்ள குளித்தேன். தள்ள கை வச்சுட்டு அப்படியே இடி விழுந்தா போல ஒரு தூணுக்கு பக்கத்துல சாஞ்சு உட்காந்துட்டார் ராமானுஜர். இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா? நான் வரேன்னு காத்துட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடாதா? எனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவர் தான் என்னமோ கோயில கைங்கரியம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டார். சரி, அவர் உண்டு மிகுந்த சேஷம் அப்படின்னு தேடுறார். அந்த இலையெல்லாம் வேற வச்சிருப்பாளன்னு எச்ச இலையெல்லாம் இன்னும் அதெல்லாம் எப்போ தூக்கி போட்டாச்சு அப்படிங்கிறார். பதறி போனார் உடையவர். ஆஹா, அவரை ஆச்சாரியரா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் நடக்கலை. அவருடைய சேஷ பிரசாதமாவது எனக்கு கிடைக்குமான்னு நினைச்சேன், அதுவும் கிடைக்காமல் போய்விட்டதே, என்னதான் செய்யறதுன்னு அத்தனை கவலைப்பட்டு இருக்கார். அப்பத்தான் ஆள வந்தார். அவருடைய இறுதி நாட்களை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். பெரிய நம்பிகளை அழைத்தார். நீர் தான் போக வேண்டும், நீர் போய் ராமானுஜரை அழைத்து கொண்டு வர வேண்டும். பெரிய நம்பிகள் வந்தார். ஆள வந்தார் ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காட்டுகிறார். ராமானுஜர் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார், தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு 6 நாள் தான் உபன்யாசத்துக்கு அவகாசம் கிடைச்சிருக்கு. மொத்தம் 7 நாள் கொடுத்தா, முதல் நாள் அடியன் வர முடியாது, ஏதோ வேற ஏதோ காரியம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற 6 நாள்கள்ல இத்தனை பெரிய சரித்திரங்களை சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எத்தனை நினைவிற்கு வருகிறதோ அத்தனை சொல்றேன். ஏன்னா ராமானுஜரை வேடன் வேடு வச்சியா இருந்து தேவப்பெருமாளும் தாயாரும் காப்பாத்தினாளா? அப்பவே திருக்கச்சி நம்பிகள் என்ன சொல்லிவிட்டார், நீ ஏதோ கிணத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தாயாருக்கு கொடுத்தீராமே. ஆமா கொடுத்தேன், 2 தடவை கொடுத்தேன், 3ஆம் தடவை கேட்டா கொண்டு வரதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டா. அந்த தீர்த்தம் கல்கண்டாட்டம் இனிச்சுதான் அவளுக்கு. நீர் தினந்தோறும் அதுல இருந்து ஒரு குடம் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியது. இத வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். தேவப்பெருமாளுக்கு வரதராஜன் பேர் தெரியும் இல்லையா? வரதராஜன் என்ன அர்த்தம்? வரம் கொடுப்பதிலே அவனுக்கு நிகர் இன்னொருத்தரே கிடையாது, அவன் தான் வரதராஜன். மற்ற பேர்லாம் கேட்டா தான் கொடுப்பாளோ என்னமோ, இவர் கேளாமலே கொடுக்கிறவர்ங்கிற ஏத்தம் இருக்கிறவர் வரதராஜன் பெருமாள். கருத்த மேகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? மழை வர போறதுன்னு தெரியும். மழை வரணும்னா மேகம் கருத்து இருக்க வேண்டும். மேகம் கருத்து இருக்கணும்னா அந்த மேகம் சமுத்திர ஜலத்தை பருகி இருக்க வேண்டும். இதுதானே ஒரு மழை பெய்யறதுக்கான ப்ராசஸே அதுதானே. மழை பெய்யணும்னு சொன்னா ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு ஆண்டாள் பாடுறாள் இல்லையோ? சமுத்திர ஜலத்தை மேகம் பருக வேண்டும். பருகித்துனா மேகம் அப்படியே கருப்பா காட்சி அளிக்கும். அதுக்கு மேல அது மழையை வருஷிக்கும். அப்ப மழைங்கிற வரம் உங்களுக்கு வேணும்னா மேகம் கருப்பா இருக்கணும். மேகம் கருப்பா இருக்கணும்னா அந்த மேகம் சமுத்திர ஜலத்தை பருகி இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். இப்ப தேவபெருமாள் கேட்டதெல்லாம் தரார். தேவபெருமாள் ஆள பார்த்தா கருத்த மேகமாட்டம் இருக்கார். தேசிகன் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. கருத்த மேகமாட்டம் இருக்கார். மழை வந்தாலே, இன்னைக்கு இங்க மழை பெய்ஞ்சுதா மத்தியானம்? இங்க இல்லையா? காஞ்சிபுரத்துல கொஞ்சம் பரவாயில்ல, மழை பெய்ஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மழையை பார்த்த உடனே. அப்பா, ஒரு மழை ஒரு பாட்டம் நன்னா பெய்யக்கூடாதா, இன்னும் 1 மணி நேரம் பெய்யக்கூடாதா? ஏன்னா சில சமயங்கள் இந்த சொல்ப மழைங்கிறது இருப்பாருக்கோ, அது இன்னும் வெப்பத்தை கிளப்பி விட்டுடும், அது இன்னும் சூட்டை கிளப்பி விட்டுடும். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அப்ப பெய்யறச்சே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, இன்னைக்கு கொஞ்சம் மப்பு போட்டிருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் குறைவா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்ஞ்சுது அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அதை போல தேவபெருமாள் வரங்கள் அப்படின்னு வாரி வழங்கினார்னா சந்தோஷப்படுறோம். தேசிகன் சொல்றார், தேவபெருமாளை பார்த்தா கருத்த மேகமாட்டம் இருக்கான். அப்படின்னா வரங்களாகிற மழையை நமக்கு நிறைய தரப்போறான்னு அர்த்தம். மேகம் கருத்து இருக்கணும்னா சமுத்திரத்தில இருந்து ஜலத்தை பருகினாத்தான் உண்டு. இப்ப தேவபெருமாள் கருத்து இருக்கிறார், வரங்களை தருவதற்கு தயாரா இருக்கார். இந்த மேகம் கருத்து இருக்கிறதுனால் உள்ளுக்குள்ள தண்ணீர் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? எங்க ராமானுஜர் தினந்தோறும் கொடுத்த கூட நீர்ல இருந்து தான் வந்ததுன்னு.
நான் ஆச்சரியமான விவரணம் பாருங்க. டெய்லி கொண்டு வந்து ஒரு குடம் தீர்த்தம் சமர்ப்பிக்கிறாரோ இல்லையோ, அதை நல்லா சாட்டு அப்படின்னா தேசிகன் என்ன தெரியுமா சொல்ல வர்றார்? உன்னை தேவப்பெருமாளை வரதராஜன் ஆக்கினதே எங்க ராமானுஜர் தாங்கிறார். அவர் தான் உன்னை வரதராஜனை ஆக்கி வச்சிருக்கார். அவர் கொடுக்குற தீர்த்தத்தை நன்னா வாங்கி முண்டு நீ சாப்பிட்டு பருகிட்டு நீ வரதராஜன் ஆகிட்ட. அப்ப அந்த தீர்த்த கைங்கரியத்தை விடாம பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். அந்த சந்தர்ப்பத்துலதான் அவர் குடத்தோட உள்ளுக்குள்ள வராரு பாருங்க. இப்ப அடியேன் சொல்றதெல்லாம் உங்க மனத்திரையில அப்படியே காட்சி மாதிரி ஓடணும். நாம அப்படியே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போயிடணும். 2026 வேண்டாம், நம்ம ராமானுஜர் காலத்துக்கு போடுவோம். அங்கெங்கயோ தேவப்பெருமாள் சன்னதியில ஒரு ஓரமா தூண்ல சாஞ்சிட்டு நாம நின்றுட்டு இருக்கோம். ராமானுஜர் குடத்தை எடுத்துட்டு அவருக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை, ஸ்லோகங்களை, உபனிஷத்துக்களை சொல்லிட்டு அவர் அந்த தீர்த்த குடத்தை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கார். பெரிய நம்பிகள் ஒரு ஓரமா கையை கட்டிட்டு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை உறக்க சொல்லுகிறார். இப்ப நம்ம அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ராமானுஜர் அப்படியே தாம் ஏதோ உச்சரித்துக் கொண்டே போறாரு இல்லையோ, ஒரு கணம் அதை நிறுத்திட்டு அந்த குடத்தை அப்படி பிடித்தபடியே பெரிய நம்பிகளை ஒரு பார்வை பார்த்துட்டே போனார். கொண்டு போய் குடத்தை சமர்ப்பிச்சார். பெரிய நம்பி யாரு என்னென்னலாம் அவருக்கு தெரியாது. நேரம் வந்தார். சுவாமி, நீர் சொன்ன ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி, இதுக்காரும் இத்தனை இனிமையான ஒரு ஸ்லோகத்தை நான் கேட்டதே இல்லை. பெரிய நம்பிகள் சொன்னார், ஒரு ஸ்லோகமே இத்தனை நல்லா இருக்குங்கிறீரே, 65 ஸ்லோகங்கள் இதை போல இருக்கு தெரியுமா? அப்படியா? யார் பண்ணாத? யாமனாச்சாரியர் அனுகிரகித்திருக்கிற ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னார். ஆளவந்தார் பாடியிருக்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பாடினவர் இருக்காரே, ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அழைச்சிட்டு வர சொன்னார். போலாமான்னா, இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனேயே அதை பாடினவரை பார்க்கணுங்கிற அவா என்னுள்ளே கிளர்ந்தெழுந்து விட்டது. கண்டிப்பா வரேன் அப்படின்னு இதுக்கு தேவபெருமாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பருப்பா ஆள வந்தாரு. நானும் எனக்கு யாராவது ஆச்சாரியர் கிடைப்பாரான்னு தான் தேடிட்டு இருக்கேன். உடனடியா நான் போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல், உன் இஷ்டப்படித்தான் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகளோட கிளம்பிட்டார். பெரிய நம்பிகளோட கிளம்பி நேர போய் சேருகிறார். திருவரங்கமாநகர் சென்று சேருகிறார். சரியா தேவப்பெருமாளுடைய தீர்த்தவாரி அன்றைய தினம் அவர் திருவரங்கத்துக்கு சேர்ந்தார் போலும். ஏன்னா அன்றைக்கு தான் ஆள வந்தார், பரம குதிச்சுட்டார். தேவப்பெருமாளுடைய தீர்த்தவாரி வையங்கண்ட வைகாசி திருநாள் பிரம்மோற்சவத்திலே இந்த சிரவண நட்சத்திரம் 9ஆம் திருநாள் இருந்து பாருங்கோ, அந்த நாள் தான் ஆள வந்தார், பரம குதிச்சுட்டாருங்கிறார். எங்கோ அப்படி வாசித்ததான் அடியனுக்கு நினைவு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அப்ப தேவபெருமாள் உற்சவத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் போனாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், ராமானுஜர் யோசிச்சு பார்த்தார், தேவப்பெருமாள் முக்கியமா, உற்சவம் முக்கியமா, ஆளவந்தார் முக்கியமான்னு பார்த்தார். ஆளவந்தார் தான் முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. ஆச்சாரியனை விட நமக்கு வேறு எதுவுமே பெரியது கிடையாது. ஆச்சாரியன் யாரு? படுத்துன்றிருக்கிற பெருமாள் தான் உலவுகிற பெருமாளா வந்தார்னுவா. ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு பெருமாள், அந்த பெருமாளைய நடக்கிறவரை பார்க்கணுமா? உங்க ஆச்சாரியன்னு பார்த்துக்கோங்க. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் நடக்கிற பெருமாளா வந்து சேர்ந்துட்டார். படுத்துட்டு இருக்கிறவரை முக்கியம், நடக்கிறவர் தான் முக்கியம். அதனால ஆளவந்தாரை தேடி போயிருக்கார். ஆளவந்தாரை தேடி பெரிய நம்பிகளோட புறப்பட்டு போனாரா. அங்கே காவிரி கரையிலே பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டம், 12 திருமண்காப்புகள் துலங்க பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதிரில் பெரிய கூட்டமா வரத பார்த்தா, என்னன்னு தெரியலையே, ஏதாவது உற்சவமா ஊர்ல திருவிழா ஏதேனும் நடக்கிறதா, என்ன நடக்கிறதுன்னு புரியலையே, கிட்ட போவோம்னு வரா. வந்தா யாரோ ஒருத்தரை தோளிலே சுமந்து கொண்டு பிரம்மரதத்திலே எழுந்தருள பண்ணி கொண்டு கூட்டமா வர்றது தெரிந்தது. பெரிய நம்பிகளும் ஆச்சரியமா பாக்குறாரு, என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம்னு பார்த்தால் அவர் பார்த்த உடனே புரிந்து கொண்டார், தம்முடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உத்தரியற்ற வாயிலே புதைத்துக் கொண்டு அவர் கதறி அழுகிறார். பெரிய நம்பிகள் கண்களை துடைத்துக் கொள்ளுகிறார். ஏதும் புரியவில்லை. ராமானுஜருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. பக்கத்துல அவர் கேட்கிறார், அவர் பேசுற நிலைமையிலேயே இல்லை. அங்க இருக்கிறவாளை கேட்டார், யார் அது, என்ன ஆச்சு, யாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டால் அவ சொன்ன, ஆளவந்தார் திருநாடு அடைந்து விட்டார், ஆளவந்தார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்சுட்டார்னு உடனே ராமானுஜர் இடி விழுந்தார் போல கீழே உட்கார்ந்துட்டார். அவரை சேவிக்கணும் தானே அடியன் வந்திருக்கேன், அவர் ஆச்சாரியரா அடையணும்னு தானே ஆசையாக வந்தேன். அவர் போயிட்டாரா, ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்தாரா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம்னு சொன்ன உடனே இவர் அவரை தேர்த்தரதான் தெரியல, பெரிய நம்பிகள் இவரை தேர்த்தரதான் தெரியல. பெரிய நம்பிகளுக்கு ஆச்சரியம். நாமாவது 12 காலம் பழகி இருக்கிறோம், நம்முடைய ஆச்சாரியரிடத்திலேயே கூடவிருந்து சுசுரூஷைகளை பண்ணி இருக்கிறோம், சேவைகளை பண்ணி இருக்கிறோம், அர்த்த விசேஷங்களை ஓரொரு சொல்லாக எழுத்தாக அவர் சொல்லிக் கொடுத்து நாம் கத்திருக்கிறோம். நாம கதறோம்னா அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்பதான் பாக்குறாரு இந்த மனுஷன். அதுவும் பார்க்கிற நேரத்துல அவர் ஆள வந்தார் உசுரோடையே இல்லை. அந்த தருணத்துல கூட இத்தனை அன்பு பீரிடுகிறதுன்னு சொன்னால் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு அத்தியந்த நெருக்கம் இருக்க வேண்டும். ஒருத்தர் பாராதவர்களாக இருந்தாலும் கூட இவர்களிடையிலே ஏதோ ஒரு கனமான நெருக்கம் இருக்கிறது அப்படின்னு பெரிய நம்பிகள் அப்போதே புரிந்து கொண்டு விட்டார். ராமானுஜர் தம்மை தாமே தேற்றிக் கொண்டு, சரி உசுரோடத்தான் அவரை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல, குறைந்த பட்சம் அவருடைய விமல சரம திருமேனி, இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க,
விமல சரம திருமேனி. திருமேனினால் சாதாரணமா பெரியவர்களுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது. திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்ல வேண்டும். நம்ம உடம்ப போலத்தான் அவருடைய உடம்புன்னு நாம நினைக்கவே கூடாது. ஆச்சாரியருடைய உடம்பு அவர் வேணும்னே நம்மளை போல தன்னை காட்டுகிறாரே தவிர அவர் நம்மை போன்றவர் அல்லர் அப்படின்னு நாம உறுதியாக நினைக்க வேண்டும். அருளாள பெருமானார் பாடுறார், மானிடவர் என்னும் குருவை மலர்மகள் கோன் தான் உகந்த கோலம் உலோகம் என்றும் ஈனமதா எண்ணுகின்ற நீச்சர் இருவருமே எக்காலும் நன்னிடுவர் கீழா நரகு. ரெண்டு காரியம் நாம பண்ணவே கூடாது. நம்ம ஆச்சாரியனை பார்த்துட்டு நம்மளை போலத்தான் அவரும் காபி சாப்பிடுறார், நம்மளை போலத்தான் அவரும் டிவி பார்க்கிறார், பேப்பர் படிக்கிறார், இன்னும் உபன்யாசங்கள்லாம் பண்றாரா, பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் பண்றாரா, காலக்ஷேபம் பண்றாரா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? கூட கூட மீதியெல்லாம் நம்மள மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கார். நினைக்கவே கூடாது. அவர் நம்மை போன்றவர்னு ஒரு காலத்திலையும் நாம் அவரை நினைக்கவே கூடாது. அவரை நம்மளை போல மனுஷர் தானேன்னு நினைத்து விட்டீர்களாகில் நம்மளை போல பாப்பி வேற யாருமே கிடையாது. இன்னொன்னு, சில பேர் கோயிலுக்கு போனா இது பஞ்சலோகத்துல பண்ணதா, இது என்ன தாத்து, என்ன பெருமாள் என்ன சொதையா, இது என்ன திருமேனி, சாலகிராம சிலையா? உங்களுக்கு பெருமாள் தான் முக்கியமே தவிர அவர் எதால ஆனவர்ங்கிறது நமக்கு முக்கியமா இப்போ அது தப்பு இல்லையோ? சில பேர் அப்படிதான் பண்ணுவா. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சின்னதா ஸ்வரணத்துல ஒரு விக்கிரகம் இருந்தா, சுவாமி இவர் தான் ஸ்வரண கிருஷ்ணர்னுவா. உங்களுக்கு கிருஷ்ணர் முக்கியமா ஸ்வரணம் முக்கியமா? தங்கத்தாலான கண்ணன் அப்படின்னு பெருமையோட சொல்லுவா. அப்ப பாருங்க, தங்கம்னா உங்களுக்கு அதுல வசதியா தெரியுது, கண்ணன் வசதியா தெரியலையே உங்களுக்கு. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வூருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்துமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம்னு பாசுறோம். ஒரு சின்ன கல்லை எடுத்து வச்சுட்டு இதான் பெருமாள்னு நீங்கள் பூசித்து வந்தீர்களாகில் உங்களுக்காக அந்த கல்லிலும் கூட பகவான் வந்து இறங்கி நிற்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தாத்துவினாலே ஆனது, இந்த உலோகத்தால ஆனது, பித்தளையில் ஆனது, செப்பால் ஆனது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்முடைய தாயின் நடத்தையிலே நமக்கு சந்தேகம் இருப்பதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பெத்த தாயை ஒருத்தன் நெஞ்சாலும் அப்படி நினைக்கலாகுமா? அதை போலத்தான் ஆச்சாரியர மனுஷன் நினைக்கிறது. அதை போலதான் பகவான் என்ன உலோகத்தாலே செய்யப்பட்டிருக்கிறார்னு ஆராய்வது. இதை ஒருபோதும் செய்வதுங்கிறது கூடாது. அதனாலதான் விமல சரம திருமேனின்னு அர்த்தம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு இப்ப யாராவது ஒருத்தர் பரம உதிஷ்டார் போயிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க, நம்ம போய் பார்க்கணுங்கிற நிர்பந்தம் இருக்குன்னா போனோம்னா போயிட்டு வந்த உடனே நாம் என்ன வேலை பண்ணுவோம்? குளிப்போம். நன்னா தலைக்கு குளிச்சுதான் ஆகணும், குளிப்போம். இப்ப ஸ்ரீவைஷ்ணவர்கள் போயிட்டு வா, ஸ்ரீவைஷ்ணவாளா இருக்கான்னு வச்சுக்கோங்க, உயர்ந்த ஆன்மா ஒருத்தர் போயிட்டாருன்னா போயிட்டு வரோம், அப்பவும் குளிக்கத்தான் குளிக்கணும். ஆனா சாமானியமா மற்ற பேருக்கு போயிட்டு வந்தா தீட்டு போறதுக்கு குளிக்கிறோம் பாருங்கோ, அந்த மாதிரி நினைச்சிட்டு குளிக்க கூடாது, தீர்த்தவாரியா நினைச்சிட்டு குளிக்கணும். இதுதான் வேறுபாடு. தீட்டுன்னு நினைச்செல்லாம் குளிக்க கூடாது. ஒரு ஆன்மாவை இங்கிருந்து பகவான் வைகுண்டநாதன் அங்கே ஸ்வீகரித்திருக்கிறான். நம்மிடையே உலவி வந்த ஒரு மாணிக்கம், அது இந்த உலகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போயிருக்கு. அப்ப அங்க பெரிய உற்சவமா அதை கொண்டாடுறாளோ இல்லையோ, பெரிய தீர்த்தவாரி ஆட்டம் கொண்டாடுவா. இதெல்லாம் பிள்ளைலோகாச்சாரியர் அர்ச்சிராதிங்கிற ஒரு நூல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்த தடவை 5-6 நாள் உபன்யாசம் நடந்ததுன்னா அந்த அர்ச்சிராதியையே எடுத்துப்போம். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே இருந்து அங்க போகிறச்சே எத்தனை கொண்டாட்டமா நம்மள அங்க அழைச்சின்னு போறான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா அதுதான் நம்முடைய பர்மனன்ட் அட்ரஸ். இதெல்லாம் டெம்பரரி. நாம இங்க இருக்கிறதெல்லாம் ஏதோ சொற்ப காலத்துக்கு வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கே 5 இடத்துல இடம் வாங்கி போடலாமா, 10 இடத்துல இடம் வாங்கி போடலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை இடத்துல இடம் வாங்கி போட்டாலும் பெருமாள் சொல்லுவார், ஐயோ பாவம், இது உன்னுடைய பர்மனன்ட் இடமே கிடையாது. பர்மனன்ட் இடம் அங்க நான் உனக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், உன்னை எத்தனை கொண்டாட்டமா அழைச்சிட்டு போறேன் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அது எத்தனை கொண்டாட்டமா அழைச்சிட்டு போறாருங்கிறத பிள்ளலோகாச்சாரியர் நமக்கு அப்படியே வரி வரியா சொல்லி கொடுத்திருக்கார். அர்ச்சிராதின்னு அந்த கிரந்தத்துக்கு பெயர். அந்த அனுபவத்தை இன்னொரு தடவை செய்யலாம். அப்ப இந்த உடம்பை விட்டுட்டு ஒரு மகாத்மா இங்கிருந்து அங்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாளா அந்த ஆத்மா பல ஜென்மங்கள்ல பல உடல்களை பரிகிரகித்தது கொண்டது. ஆனா இப்ப அவர் ஸ்ரீவைஷ்ணவரா இருக்கார், எப்பெருமானார் சம்பந்தம் பெற்றவரா இருக்கார், நிச்சயம் மோட்சத்துக்கு தான் போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த ஆன்மா இனிமே இந்த உலகத்துல வந்து பிறக்க போறது இல்லை, இனிமே ஒரு உடலை அது எடுத்துக்கொள்ள போவதில்லை. அப்ப இத்தனை நாள் ஒரு கோயிலாண்ட ஒரு உடம்பு இருந்திருக்கு. அந்த ஆன்மாங்கிற அந்த உயர்ந்த பொருளை தன்னகத்தே கொண்டிருக்கிற கோயிலாண்ட அந்த உடல் இருந்ததா? இதுதான் சரம திருமேனி. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆத்மா இன்னொரு உடம்பு எடுத்துக்க போறது இல்லை, கடைசி உடம்பு இதுதான் விமல சரம திருமேனி. அதுக்கு மேல என்னன்னா, அது சாதாரணமா மற்ற பேரெல்லாம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, சம்சாரிகள் யாராவது போயிட்டான்னா அந்த சரீரத்துக்கு பேரே வேற. நான் சொல்லலை இப்ப சாயங்கால வேளையில, உங்களுக்கே என்னன்னா தெரியும், பேரே வேற. ஸ்ரீ வைஷ்ணவாள்னா அப்படி சொல்லவே கூடாது, விமல சரம திருமேனின்னு சொல்லணும். ஏன்னா மற்ற பேர்களுடைய உடம்புன்னா அது அசுத்தமானது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னால் உள்ளுக்குள்ளே ஆன்மா இல்லாத போதும் கூட அது பரிசுத்தமானது. ஏன்னா அந்த ஆன்மா இருப்பதற்கு ஒரு கோயிலாட்ட இருந்த உடம்பு அது. அதனால நாம தொழத்தான் வேண்டும். போயிட்டு வந்தா குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
ஆனா அவசியம் குளிக்கணும். இது வேடிக்கையா சொல்லது. இப்போ குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா அவசியம் குளிக்கணும். தீட்டுன்னு நினைச்சு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தீர்த்தவாரின்னு நினைச்சு குளிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். எந்த ஸ்ரீ வைஷ்ணவர் யாரும் பரமதிக்க வேண்டாம், ஆனா பிறந்தாரெல்லாம் போயிட்டு தானே ஆகணும். ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் போயிட்டாருன்னு தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவபிருத ஸ்நானம் தீர்த்தவாரி கணக்கா நாம குளிக்கணும். அதனால விமலச்சரம திருமேனி. இனிமே அந்த உடம்ப பாக்குறதுங்கிறது முடியாது. ராமானுஷர் பார்த்தார், இந்த திருமேனியாவது நல்லா சேவிச்சுக்குவோம் அப்படின்னு ஆளவந்தார பக்கத்திலே போய் அவர் தரிசித்தார். நன்னா கண்கள்லாம் அவர் நிறைத்துக் கொள்ளுகிறார். ஏன்னா இனிமே பார்க்க முடியாது, இந்த காலத்தை போல போட்டோவெல்லாம் கிடையாது. விமலன பரிசுத்தமானது, எந்த விதமான தீட்டும் இல்லாது அப்பழுக்கற்றதுங்கிறத அர்த்தம், தூய்மையானது. விமலன் அமலன் இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். அமலனாதிபிரான்ல வருதோ இல்லையோ அதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதனால கிட்ட போய் சேவிச்சார். நம்முடைய நெஞ்சத்திலும் கண்களிலும் அந்த திருமேனிய திருவுருவத்தை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஆளவந்தார் போட்டோ ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புன்னு சொல்ல முடியாது அந்த காலத்துல இல்லையா. அதனால பார்த்து எத்தனை தூரத்துக்கு மனசுல தேக்கி வச்சுக்க முடியுமோ அத்தனை தான் வைத்துக் கொள்ள முடியும். இந்த நாள்ல எல்லா பெருமாள் போட்டோவும் நமக்கு மொபைல்லயே வந்துடுறது. கண்களால எவனும் நல்லா சேவிக்கிறதே இல்லை. கோயிலுக்கு போங்க, பெருமாளே தெரியாத மாதிரி எல்லாம் இப்படி 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 பாம்பு படம் எடுத்து ஆடுறா போல அத்தனை பேரும் கையில அந்த மொபைல் எடுத்துட்டு இப்படி அப்படியுமா அசைச்சுட்டு இருக்கா. ஒருத்தரா அது போட்டோ எடுக்கிறவனும் உடனே டெலிட் பண்ணி விடுறான். கேட்டா சொல்றான் உள்ள கெப்பாசிட்டி இல்லைங்கிறான், மெமரி ஃபுல்லுன்றான். அதுக்கு எது கஷ்டப்பட்டு எடுக்கிற, யாரோ ஒருத்தர் எடுத்து போட போறோம், அதை எல்லாரும் சேவிக்க போறோம். அதனால அதெல்லாம் நம்ம நல்லா சேவிக்க முடியாது. கண்களால பருகுவதுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றா, மனவியல் வல்லுநர்கள் அப்படின்னா அவள்லாம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றான், யாரோட பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்கோங்கிறா. ஏன்னா நம்ம உண்மை சொல்றோமா, அவ உண்மை சொல்றாளா, இது எல்லாமே அந்த ஐ கான்டாக்ட்ல தான் இருக்கு. கண்ணை பார்த்து தான் பேசணுங்கிறான். அப்ப கண்கள்ல ராமானுஷர் நன்னா அவரை தேக்கி வச்சுக்கணுங்கிற ஆசையோட பக்கத்துல போறார். யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்தை அவர் கவனிச்சார். சாதாரணமா சன்னியாசிகள் எல்லாம் பரமபதம் புகுந்தார்கள்னால் படுக்க வச்சா போல அவர்களை எழுந்தருள பண்ண மாட்டார்கள். வீத்திருந்த நிலையிலே கைகள் கூப்பிய நிலையிலே அவர்களை எழுந்தருள பண்ணுவார்கள். அந்த கைகளுக்கு இடையில ஒரு சாலக்கிராம மூர்த்தியை கொடுத்துருவா. பெருமாளுடைய அந்த ஸ்ரீமூர்த்தின்னு சொல்ற பாருங்க, அந்த ஸ்ரீமூர்த்தியும் அவரோட சேர்ந்து எழுந்தருள பண்ணப்படும். அவரை கொண்டு போய் அவரை திருப்பள்ளிப்படுத்தும் போது, சம்பிரதாயத்தை எவ்வளவு அழகா வார்த்தை வச்சிருக்கா பாருங்க, புதைக்கிற போதுன்னு சொல்லக்கூடாது, திருப்பள்ளிப்படுத்தும் போதுன்னு சொல்லணும். அப்ப அந்த ஸ்ரீமூர்த்தியும் சேர்ந்து பெருமாளும் கூடவே இருப்பார். அதனால அவரை வணங்கும் போதெல்லாம் அந்த பெருமாளையும் சேர்த்தே நாம வணங்குறோம். ஆள வந்தார், இப்படி உட்கார்ந்துருக்காருனால் இப்படி வீத்திருக்கிறார், 3 திருவிரல்கள் மடிந்திருந்தன. இப்படித்தானே கையை கூப்பிட்டு இருக்கணும், அவர் இப்படி கையை கூப்பிட்டு இருந்தார். யாருமே கவனிக்கல. ராமானுஜர் பக்கத்துல போனவர் அப்படி கண்ணை தொடச்சிட்டு பாக்குறார், என்ன 3 திருவிரல்கள் மடிந்திருக்கின்றனவே, என்ன காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவாளை பார்த்து கேட்கிறார், ஆச்சாரியருக்கு ஏற்கனவே கைகள்ல ஏதாவது திருவிரல்கள்ல பிரச்சனை இருந்ததா, மடக்க முடியாது, நீட்ட முடியாது, அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்துதான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி, விரல்கள் எல்லாம் ஒன்றும் தொந்தரவே கிடையாது அவருக்கு, ஏன் கேட்கறீங்கன்னா, அவர் திருவிரல்களை பார்க்கும் என்னமோ மடிஞ்சிருக்கு, என்னன்னு தெரியலையா, எங்களுக்கு தெரியலையே, ஆமா இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அப்ப ஒருத்தர் சொன்னார், அவர் திருவுள்ளத்துல நிறைவேறாத ஆசைகள் 3 இருந்தது. எங்கள் ஆள வந்தார் சித்தித்ரயம்னு 3 நூல்களை இயற்றினார், ஸ்தோத்திர ரத்னம் பாடியிருக்கார், சதுஸ்லோகி இயற்றி இருக்கிறார், ஆகம பிராமான்யம்னு இயற்றி இருக்கிறார், மகாபுருஷ நிர்ணயம்னு இயற்றி இருக்கிறார். அதுக்கு மேல கீதைக்கு ரொம்ப ஆச்சரியமா கீதார்த்த சங்கிரகம்னு நூல் இயற்றி இருக்கிறார். எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா நிறைவேறாத 3 ஆசைகள் அவருக்கு உண்டுன்னா. ராமானுஜர் ஆர்வமா கேட்டார், என்னென்ன ஆசைகள் சொல்லுங்களேன் என்ன. ஒண்ணுமில்லை, பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக நம்முடைய கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக வியாசருடைய பிரம்மசூத்திரம்ங்கிற நூல், அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். அவர் காலத்துல நடக்கல. சரி, அடுத்தது 2வது திருவாய்மொழிக்கு ஒரு உரை, அதை சமைக்கணும், அருளி செய்ய வேண்டும்னு ஆசை கொண்டிருந்தார். அது நடக்கல. 3வது பராசரரும் வேதவியாசரும் சம்பிரதாயத்துக்கு எத்தனை பண்ணியிருக்கா, அவர்களை கொண்டாடும் விதமாக இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த திருநாமங்களை ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் உச்சரிக்கும் விதமாக அவர்களுக்கு ஏதேனும் நன்றி கடன் செலுத்தணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் நடக்கலை. உடனே ராமானுஜர் சொன்னார், என்னுடைய பிறப்பிற்கு ஏதேனும் காரணம் இருப்பின், உத்தேசியம் இருப்பின், எனக்கு நீண்ட நல்ல நெடிய ஆயுளை பகவான் தந்திடின், இந்த ஆச்சாரியர் ஆளவந்தாருடைய அனுகிரகம் பரிபூரணமாக எனக்கு ஏற்படின், நான் சொல்லுகிறேன், அவர் ஆசைகளை எல்லாம் அடியேன் தலை கட்டி தீருவேன், அந்த ஆசைகளை எல்லாம் அடியேன் நிறைவேற்றுவேன், அவருடைய அனுகிரகம் எனக்கு இருந்தா போதும் எல்லாம் நடக்கும்னு சொன்னார் பாருங்க. மடங்கி இருந்த திருவிரல்கள் தாமாக நிமிர்ந்தன. அப்பவே அங்க இருக்கிறவெல்லாம் புரிஞ்சுட்டா, நாம் ஆளவந்தாரை எழுந்து அனாதைகளாக ஆகவில்லை. நமக்கு பிற்பாடு ஆளவந்தாருக்கு பிற்பாடு நம்மை வழிநடத்த வல்ல மகான்
நமக்கு கிடைத்து விட்டார்னு அத்தனை பேரும் கொண்டாடினார்கள். ஆளவந்தாருடைய இறுதிச் சடங்கெல்லாம் கிரமமா முடிஞ்சது. ராமானுஷருக்கு கோபமான கோபம். யார் பேர்ல? ரங்கநாதன் பேர்ல. ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிருக்கார். பெருமாளை கண்ணாலேயே பார்க்கல. திரும்ப நேர காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். கதறி அழுகிறார். அவர் நிலைமையில இன்னொருத்தர் இருந்திருந்தார்னு சொன்னால், உண்மையாக சொல்லுகிறேன், நானோ நீங்களோ அவரிடத்துல இருந்திருந்தோம்னால் அன்றைய தினமே தற்கொலைங்கிற பாதையை தேர்ந்தெடுத்திருப்போம். ஏன்னா எத்தனை சிரமம்னு பாருங்க. பிறந்தார் ஸ்ரீபெரும்புதூரிலே, சின்ன வயசுல தகப்பனாரே எழுத்துட்டார். படிக்க போன இடத்துல ஆச்சாரியரோட விரோதம், ஆச்சாரியர் இவரை கொலை பண்ணவே பார்த்துட்டார். அதுல இருந்து ஒரு மாதிரியா தப்பிச்சுட்டார். மனைவியோட சுமூகமான இல்லற வாழ்க்கைங்கிறது நடக்கல. திருக்கச்சிரம்பிகளை ஆச்சாரியரா கொள்ளணும்னா நடக்கல. சேஷப்பிரசாதம் அதை ஆசைப்பட்டார், அதுவும் கிடைக்கல. சரி, பெரிய நம்பி வந்து வா ஆளவந்தார்கிட்ட போலான்னு அழைச்சிட்டு போனா அதுவும் நடக்கல. என் ராசியே இப்படித்தானா, எனக்கு அதிர்ஷ்டங்கிறதே கிடையாதா? எத்தனை ஓடும் மனசுல. நீங்களே பாருங்க, நாமே அப்பப்ப நினைச்சுக்கிறது தானே, இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கலாம், கொஞ்சமாவது நல்லது நமக்கு நடக்கக்கூடாதா, நாம ஏன் இத்தனை கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சுப்போம். இந்த உலகத்திலே பெரிய ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகத்திலேயே பெரிய ஆறுதலான விஷயம், இங்க எவனுமே சௌக்கியமா இல்லை, யாருமே சந்தோஷமா இல்லை. அதை நினைச்சா ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்பாட பரவாயில்ல, எங்க அவள்லாம் சௌக்கியமா இருப்பாளோ, நீங்கள்லாம் சௌக்கியமா இருக்கீங்களோ நினைச்சிட்டு இருந்தேன்னா, சுவாமி அதையே சுவாமி கேட்குறீங்க, உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னா, அப்பாடாண்ணா என்ன ஏதாவது ஒத்தாசை பண்ண போறியாண்ணா? அதெல்லாம் இல்லை, நான் எனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க கதையெல்லாம் கேட்ட பிற்பாடு என் கதை எவ்வளவோ தேவலாம் போல் இருக்கே அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் ஏற்படும். அப்ப மொத்த பேருக்கும் இங்கே சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சவால்களை ஒருவன் எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்றான்ங்கிறதான் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 18 தடவை அயராது போராடி படையெடுத்தவன் யார்? அது ராமானுஷர். கஜினி முகமது கிடையாது. ஆனா பசங்களை கேட்டா கஜினி முகமதுன்னு தான் சொல்லுவான். 18 முறை படையெடுத்தான். கொள்ளையடிக்க வந்தவன் 18 தடவை வந்தது பெருசா, ஊருக்கே வாரி வழங்குவதற்கு 18 தடவைகள் நடந்தது பெருசா? நான் யோசனை பண்ணி பாருங்க. கஜினிங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு அரசனோ திருடனோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடன், அந்த ஊர்காராளை பொறுத்த வரைக்கும் அரசன். அந்த முகமதுன்னு அவனுக்கு பேரு. கொள்ளையடிக்கிறதுக்குன்னு வந்தான். 17 தடவை அவனை விரட்டி விட்டுருக்கா, அதை யாரும் பேசவே இல்லை. 18வது தடவை நிறைய கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். சோமநாதர் ஆலயத்தை எல்லாம் சூறையாடினானவன். நிறைய ஆட்டம், கட்ட ஆட்டம் போட்டு இங்கே இருந்து நிறைய திருடிட்டு போனான். ஆனா அவனுடைய ஊரை ரொம்ப வளமாக்கினானாம். அவன் இங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு போனதெல்லாம் கொண்டு அவன் ஊரை நல்லா வச்சிருந்தாங்கிறா. அவனை போய் 18 தடவை விடாமுயற்சின்னா அவன் பேரை சொல்றாளே. 18 தடவை படையெடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகளை சந்தித்து சேவித்து அவர் ஆசி பெற்று அவரிடமிருந்து அரும்பாடுபட்டு பெற்ற ரகசியார்த்தங்களை உலகத்துக்கே வாரி வழங்கின வள்ளல். அப்ப விடாமுயற்சினா ராமானுஜரை தான் நாம சொல்ல வேண்டும். எதுக்காக விண்ணப்பித்தேன்னால், அத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில இதற்கு மேல சிக்கல்கள் இல்லைங்கிற நிலைமை இருக்கிற காலத்திலும் கூட அவர் தளர்ந்தார், கதறி அழுதார். தப்பான பாதைய முடிவை ஒருபோதும் அவர் நாடவில்லை. எனக்கு நல்லதே நடக்காதாங்கிற அளவுக்கு அவருக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. வேற யாரும் புகழ் கிடையாது, அதே திருக்கச்சி நம்பிகள் தான். அவர்கிட்ட வந்தார். சுவாமி மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. அது என்ன குழப்பம்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நான் குழப்பமா இருக்கேன். இப்ப நம்மகிட்டே யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன், ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லு, நீ ஏதாவது உனக்கு தோணினா யோசனை சொல்லுன்னா முதல்ல உன் பிரச்சனையை சொல்லுன்னு தான் நீங்க கேட்பீங்க. இல்ல அது பிரச்சனையை எப்படி சொல்றதுங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா, அப்பா நீ வேற யாரையாவது பார்த்துடு, நீ நல்லா முழுக்க முத்தி போன பைத்தியமாட்டம் தெரியுற, இப்ப என்னை நீ பைத்தியமாக்கிடுவ போல் இருக்கு அப்படின்னு தானே நாம சொல்லுவோம். திருக்கச்சி நம்பிகள் இடத்துல அப்படித்தான் பேசியிருக்காரு. மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. அது என்ன குழப்பம்னு அவரும் கேட்கல, அவர் புரிஞ்சு போச்சு. அது என்ன குழப்பம்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இவர் குழப்பத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இப்ப தேவபெருமானத்துல கேட்டு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா சுவாமி, அதேதான் சுவாமி. அவரை கேட்டு சொல்லணும், என்னை பத்தி அவர் என்ன யோசனை பண்ணி வைத்திருக்கிறார். முன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு திருமங்கை ஆழ்வார் பாடுற மாதிரி அவர் மனசால என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கார், கேட்டு சொல்லுமே அப்படின்னுட்டார். கவலைப்படாதீ அப்படின்னு இவர் போனார். இவர் போன உடனே தேவபெருமாள் கேட்டார், என்ன ராமானுஜர் அனுப்பினாரா, அவர் குழப்பம் எல்லாம் தீரணுமாமா? ஆச்சரியம் பாருங்க, என்ன குழப்பம்னு அவரும் சொல்லலை, என்ன குழப்பம்னு இவரும் அவர்கிட்ட கேட்கல. போன உடனே பெருமாள் கிட்ட அவர் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கான், உனக்காச்சு அவருக்காச்சுன்னு இவரும் சொல்லலை, அவரா கேட்டுட்டார். அவர் மனசுல குழப்பங்கள் தானே, தீர்த்துட்டா போச்சு. இதோ சொல்றேன், இன்னும் 6 வார்த்தைகளை. அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசாதி முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. இந்த 6 வார்த்தைகளை சொல்லு, அவர் கவலையெல்லாம் பறந்தோடி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டார். 6 வார்த்தைகளை தேவபெருமாள் சொன்னார். நானே பரம்பொருள்னு போட்டு உடைச்சா முதல்ல. இன்னைக்கு தேவபெருமாள் பாருங்க, அந்த சங்க சக்கரங்கள் அப்படி லாகவமா பிடிச்சுட்டு அந்த நெஞ்ச நிமிர்த்துட்டு இருக்கிறத பார்த்தாலே நான் தாண்டா பரம்பொருள்னு சொல்ற மாதிரி இருக்கும். உலகத்துல எந்த தெய்வத்தினிடத்துல நீங்க அதை பார்க்க முடியும்? இப்பதான பிரம்மோற்சவம் முடிஞ்சது. தேவபெருமாள் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு பெரிய காஞ்சிபுரத்துக்கு வருவார். பெரிய காஞ்சிபுரத்திலே கஷ்டபேஸ்வரருடைய ஆலயம், சிவாலயம்.
அந்த சிவாலயத்துக்கு முன்பாக பந்தல் போடப்பட்டிருக்கும். சிவாலயத்துக்கு முன்பாக பெருமாள் நிற்பார். அவருக்கு முன்பாகத்தான் ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம்னு தொடங்கி கோஷ்டி தொடங்க பெறும். அங்கதான் திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஓதவே ஆரம்பிப்பா. இங்க சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து புறப்பட்டு பெரிய காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு சிவாலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அங்க இவன் தான் பரம்பொருள்னு முழங்குகிற பாசுரங்களை பாடணும்னு சொன்னால் இது எத்தனை பெரிய சாதனை! இது அது ஏன் நடக்கிறதுனால், பெருமாள் தேவதைகளுக்கெல்லாம் மேலான தேவதை. மனுஷத்துக்கு தேவர் போல் தேவருக்கும் தேவாவோன்னு சொல்லுமா போலே நாம் எல்லாம் தேவர்களை பார்த்து வியக்கிறா போலே அந்த தேவர்கள்லாம் வாய் பொழுதுன்னு பகவானை பார்த்து வியக்கிறார்கள். யாம் கடவுள் என் இருக்கும் அவருக்கெல்லாம் ஆம் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்றவனுக்கெல்லாம் மேலான கடவுளா பகவான் இருக்காரு இல்லையோ. அப்படி நெஞ்ச நிமித்துட்டு காண்டகதோடு அன்னல் தென்னத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாடன் என்று ரொம்ப ஆச்சரியமா அமுதனார் பாடுறார். அந்த நிற்கிற நிலையிலேயே வாய் திறந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஆளை பார்த்தாலே இவன் வேற மாதிரி இருக்காண்ட ஆளு, சாதாரண ஆள் கிடையாது. இவன் தான் பெரியவன் சொல்ற மாதிரி நிற்கிற அந்த தோரணை இருக்கு பாருங்க, அந்த தோரணையை நீங்கள் தேவப்பெருமானிடத்தல்லாது வேற எங்கும் தரிசிக்கவே முடியாது. அதனால அகமேவ பரம் தத்துவம். அதனால தான் சொல்லுவா காஞ்சிபுரம் மனுஷாலே அப்படிதான். மனுஷாலே எப்படி இருப்பான்னா, சுவாமி நானே பரம்பொருள்னு சொன்ன தெய்வத்திட்ட இருக்கிறவா அவா. அதனால அவ நடவுட தோரணை எல்லாம் எப்படி இருக்கும்னா, மற்றவாளெல்லாம் பார்த்தா நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவா. அப்படி ஃபீல் பண்ணதில்லை, யாருமே அப்படி பார்த்ததில்லை. ஐயோ காஞ்சிபுரத்துல எல்லாமே அகமேவ பரந்தத்துவம் சுவாமி அப்படின்பா. எல்லாமே நானே பரம்பொருள்ன்ற மாதிரி தான் இருப்பான்னா தப்பொன்னும் கிடையாது. நாங்க யாருக்கிட்ட இருக்கோம், யாரோட ஆளு அப்படி இருக்கோம்னா அப்படி இருந்தா தானே பெருமை. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த கோணத்துல அதை பாருங்க, எங்க தேவப்பெருமாளை போல ஒருத்தர் உண்டா? இதை அடிக்கடி எல்லாத்துலையும் போட்டுடுவா. அங்கே பெரிய தகராறு நடந்தது, தென்கரை வடகரை சண்டை இந்த முறையும் நடந்ததுன்னு எழுதுவா. அந்த தெய்வம் எத்தனை பிடிச்சிருந்தா அத்தனை சண்டை போடுவோம். அது அப்படி பாருங்களேன். அந்த தெய்வத்தின் பேர்ல எத்தனை பித்து இருந்தா காதல் இருந்தா சண்டை போடக்கூடாது. அது ஒன்றும் மாத்துக்கிறதே கிடையாது. அது அசிங்கமா தான் இருக்கு, போடத்தான் வேண்டி இருக்கு, எல்லாரும் போடுறா, அது வேற விஷயம். ஆனால் அந்த தெய்வத்தின் பேர்ல எத்தனை பித்து இருக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு காதல் குறைஞ்சதா பெருமாள்கிட்ட? அந்த பெருமாள் வேண்டாம்னு யாராவது ஒருத்தர் சொல்றாடா? சொல்லவே மாட்டான். அவன் வேணுங்கிறதுக்காகத்தான் அவன் நடத்திட்டு இருக்கான் போல. அந்த சண்டை போடுறச்சே பெருமாள் திரும்ப மண்டலத்தை பாருங்க, அப்ப சிரிக்கிற சிரிப்பு வேற எப்போ நீங்க பார்க்கவே முடியாது. இதுவும் ஒரு பிடிச்சது போல் இருக்கு. எல்லா ஊர்களை பத்தி திவ்ய தேசங்களை பத்தி எல்லாம் அந்த நாள்ல ஒரு பெரிய அட்டவணை போட்டு புஸ்தகமா போட்டா. காஞ்சிபுரத்தோட பெருமையெல்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதி எழுதினா இந்த ஊர் தென்கலை வடகலை சண்டைக்கு ரொம்ப பிரசித்தம்னு எழுதினான். நான் கேட்டேன், இது கூட ஊர் பெருமையில வருது? அதுவும் ஊர் பெருமையா? அப்ப அகமேவ பரம் தத்துவம்னு சொன்ன பெருமாள் கிட்ட இருக்கோம்னால், பிரதான மந்திரியின் இடத்துல நான் கூட அவருக்கு உதவியாளரா இருக்கேன்னா, டிரைவரா இருக்கேன்னா என்ன கையில பிடிக்க முடியுமா உங்களால? உதவியாளர்லாம் விட்டுடுங்க, நான் தான் பிஎம் சாருக்கு நான் தான் டிரைவர்னா என்ன உங்களால கையில பிடிக்க முடியுமா? கையிலேயே பிடிக்க முடியாது. பிஎம் கூட அத்தனை கெத்து காட்ட மாட்டார், நான் காட்டுவேன். அதுதான் நிஜம். அப்ப தேவபெருமான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் வேத ஏவச்ச. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு போட்டு உடைச்சுக்காது பெருமாள். மற்ற பேர் இவன் சொல்றான் அவன் சொல்றாங்கிறதெல்லாம் கேட்காத, நான் சொல்றேன் ஜீவன் வேறு பரமன் வேறு. ஜீவன் என்றென்றைக்குமே எனக்கு ஆட்பட்டவன், எனக்கு தொண்டன். தரிசனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது. என்னை அடைவதற்கு நானே வழியாக இருக்கிறேன், சரணாகதியே வழி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். சாஸ்திரம்லாம் சொல்றது, பிராணன் போற சமயத்துல என்ன நினைச்சாதான் முக்திங்கிறது. நீ பிரபந்தனா, என்னையே உபாயமாக கொண்டவனா அப்படின்னா பிராணன் போகிறச்சே என் நினைவு உனக்கு வரலன்னா பரவாயில்ல என்ன? நான் கேட்டேன், சுவாமி நீர் தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கீர், போகிறச்சே நினைவு முக்கியம், என்ன நினைச்சாத்தான்னு நீர் தான் சொல்லியிருக்கீர். இப்ப நீரே வேண்டாம்னா நாங்க அதை ஃபாலோ பண்றதா இதை ஃபாலோ பண்றதா? ஒண்ணுக்கு ஒண்ணு இப்ப முரணா நீர் பேசிட்டு இருக்கிறேன்னா பெருமாள் அழகா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நான் கவனமா கொடுங்கோ, ஒன்னும் முரணே இல்லை. என்ன நினைவு முக்கியம்னு சொன்னேன், நீ நினைக்கலன்னா என்ன, நான் நினைச்சிட்டு போறேன் என்ன? அவ்வளவு அழகா முடிச்சுட்டார் பாருங்க. நீ என்ன நினைக்கலன்னா நான் உன்ன நினைக்கிறேன்ப்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. அடுத்தது நமக்கெல்லாம் இந்த சரீரத்தினுடைய அவசானத்திலே முக்தி. இந்த சரீரம் கீழே விழறச்சே நமக்கு நேர முக்தி. இங்கே நாங்க போறதுக்கு 1 வருஷம் பிடிக்கும் 2 வருஷம் பிடிக்கும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஊருக்கு போகணும்னாலே பக்கத்துல அமெரிக்கா போகணும்னா 1 நாள் பிடிக்குங்கிறா, வேற ஏதாவது ஊருக்கு போகணும்னா 1.5 நாள் ஆகும் விமானத்துலங்கிறா. அப்ப பரமதம் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா சுவாமி? ரொம்ப தள்ளி இருக்கேன்னா இங்க சரீரம் விழுந்துதான் ஆத்மா வெளில புறப்பட்டதுன்னா அடுத்தது அங்கதான். வழியில எல்லா உபச்சாரங்களையும் பெற்றுண்டு அவன் நேரம் அங்க போய் சேர்ந்துருவான். எல்லாம் ஒரு கடத்துல அத்தனையும் நடந்து முடிச்சு விடுங்கிறார். அப்ப இந்த சரீரம் விழுந்தா முக்தி தரேன்னு சொல்லி வச்சிருக்கார். நானே பரம்பொருள், ஜீவனும் பரமனும் வெவ்வேறு, அதற்கு மேலே நானே என்னை அடைவதற்கு வழியாக இருக்கிறேன். இந்த சரீரம் விழும்போது முக்தியை தந்து விடுகிறேன். மரண காலத்துல என்ன நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூர்ணாச்சாரியரை ஆசிரியிக்க வேண்டியது, சிறந்தவரை மகா பூர்ணரை பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டாரா?
உடனே ராமானுஜர் புறப்பட்டுட்டார். ஏற்கனவே ஆள வந்தார்கிட்டயே ஒன்றும் நடக்கல நமக்கு, அந்த பெரிய நம்பிகள் நம்மளை அழைச்சிட்டு போகணும்னு வந்தாரே, இப்ப அவர்தான் நமக்கு புகழாக இருக்கிறார். ஸ்ரீ பராங்குஷதாசர்னு அவருக்கு திருநாமம். அந்த பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து இவர் கிளம்புறார். அங்கேயும் சீடர்கள்லாம் பெரிய நம்பிகளை பார்த்து சொல்லிட்டா, ஆள வந்தார் தான் ஏற்கனவே ராமானுஜர் அழைச்சிடுவான்னு சொல்லிட்டார் ஒலியோ சுவாமி. ஆனா அவர் வரத்துக்குள்ள ஆள வந்தார், எழுந்தருளி விட்டார், திருநாட்டுக்கு நடந்து விட்டார். ஒன்னும் குறையில்லை, நீர் தான் இருக்கிறே, நீர் போய் ராமானுஜருக்கு திருவிலச்சனைகள் பிரசாதித்து திருவரங்கத்திற்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டியது. சரின்னு அவரும் அங்கிருந்து புறப்பட்டுட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த மகானுபாவர் புறப்பட்டார், காஞ்சிபுரத்திலிருந்து இந்த மகானுபாவர் புறப்பட்டார். மதுராந்தகத்துல 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். துவயம் விளைந்த திருப்பதின்னு பேரு. எத்தனை பேர் மதுராந்தகத்துக்கு போயிருக்கீங்கோ? எல்லாரும் சேவிச்சிருக்கீங்களா? அவசியம் சேவிக்க வேண்டிய திருத்தலம் துவயம் விளைந்த திருப்பதி. யாரோ ஒரு ரிஷி அங்கே இருந்தார். அந்த ரிஷிக்கு பெருமாளை பட்டாபிஷேக திருக்கோலத்துல சேவிக்கணும்னு ஆசை, கல்யாண திருக்கோலத்துல சேவிக்கணும்னு ஆசை. ராமர் சொன்னார், இப்ப அதெல்லாம் முடியாதுப்பா, நான் ராவண மதம் எல்லாம் பண்ணணும்னு. உடனே சரி பண்ணிட்டு போறச்சேவாவது வந்துட்டு போன்னு சொன்னார். அப்போது அங்கே போய் தங்கி இருந்த அந்த பெருமாள் இன்றளவும் நம் பொருட்டு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம், கருணாகர பெருமாளாக ராமன் சேவை சாதிக்கிற க்ஷேத்திரம், மணவாள மாமனிகள் மங்களாசாசனம் செய்திருக்கிற க்ஷேத்திரம். அத்தனை கொண்டாடி பாட்டு பாடியிருக்கார். அந்த க்ஷேத்திரத்துல 2 பேரும் சந்திச்சுட்டா. மார்க்கம் இன்னைக்கும் நீங்க போகணும்னா அந்த வழியா தான் போகணும். நம்ம இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போகணும்னா செங்கல்பட்டு போயிட்டு பைபாஸை படிச்சு போனீர்களானால் நீங்க ஏரியையும் பார்க்கலாம், இந்த பக்கம் குளத்துல அந்த ஏரிக்கரையில இருக்கிற கோயிலையும் பார்க்கலாம். அதனால ஸ்ரீரங்கம் போகணும்னா அன்னைக்கும் வந்தான் வழி, இன்னைக்கும் வந்தான் வழி. அந்த ஊர்ல தான் 2 பேரும் சந்திச்சுட்டா. பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் சந்திச்சுட்டா. ராமானுஜர் சொல்றார், தேவரியர்கிட்ட திருவிலச்சனைகளை பெற்றுக்கணும்னு தான் அடியன் புறப்பட்டேன், தேவரியருக்கு திருவிலச்சனைகள் பிரசாதிக்கணும் தான் அடியனும் புறப்பட்டேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறா. பெரிய நம்பி சொன்னாராம், ஒன்னும் காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம், இல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாம், என்ன சொல்றீர் அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் பதில் சொன்னார், என்னோட அதிர்ஷ்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சுவாமி, சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன்னை ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா நடக்காது. அது மாதிரி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனா ராமானுஜருக்கு அந்த நாள்ல இருந்து தொட்டதெல்லாம் துலங்கியது. என்றைக்கு பெரிய நம்பிகளை சந்தித்தாரோ அன்றிலிருந்து தொட்டதெல்லாம் துலங்கியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியரை சந்திக்கிற நாள் தொடங்கி நமக்கு எல்லா நாளும் இனிமையான நாள் தான். இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிறாள் இல்லையோ. ஆச்சாரிய சமாசிரயணம் ஏற்பட்டதுனால் அந்த நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. அப்ப ராமானுஜருக்கு தொட்டதெல்லாம் துலங்கியது. அப்ப பெரிய நம்பி கேட்டார், அப்ப எங்கெல்லாம் சமாசிரயணம் பண்றதுன்னார். இங்கேயே பண்ணும்னார். ஏன்னா போறதுக்குள்ள சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் சுவாமி, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள், யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது, எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, சொல்றேன் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், உனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என் அதிர்ஷ்டத்தை பத்தி எனக்கு ரொம்ப நன்னா தெரியும், அதனால இந்த ஊர்லயே நமக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்க வேண்டியது அப்படின்னு அவர் பிரார்த்தித்துக் கொள்ள அங்கேயே சமாசிரயணம் ஆச்சு. ராமானுஜருடைய தேவைகளுக்கும் காஞ்சிபுரத்துல இருந்து சமாசிரயணம் எல்லாம் முடிந்திருக்கிறது. நியாயமா நீங்க ஒரு சந்தேகம் கேட்கணும், சுவாமி ஏற்கனவே ராமானுஜர் தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீர்னு சொன்னீர், சமாசிரயணமாகலைன்னா எந்த கைங்கரியத்துக்கும் நாம லாயக்கே கிடையாது. அப்ப எப்படி ராமானுஜர் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த நாள்ல பிறந்த குழந்தை சிசுவுக்கே 12ஆம் நாள் சமாசிரயணம் பண்ற வழக்கம் இருந்தது. ஆனா அந்த சமாசிரயணம்ங்கிறது கைங்கரியம் பண்றதுக்காக ஒரு தகுதியை விளைவிக்கிற சமாசிரயணம் மாத்திரம். அஷ்டாட்சர மந்திர உபதேசம் இதெல்லாம் பண்ண மாட்டான். கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு சுத்தி வேணும், ஒரு தூய்மை வேண்டும். அந்த தூய்மையை சங்க சக்கர லாஞ்சனத்தினால ஏற்படுத்திடுவா. அதுக்கு பிற்பாடு ஆச்சாரியரிடத்துல சமாசிரயணம் உண்டு. அத பின்னாள்ல புஷ்ப சமாசிரயணமா பண்ணிட்டு இருந்தா, இல்லைன்னா குங்குமத்துல தோய்ச்சி அதை ஒத்தி கொடுக்கறது குழந்தைகளுக்குன்னு பண்ணிட்டு இருந்தா. இப்ப அந்த வழக்கம்லாம் கிடையாது. கொஞ்சம் வளர்ந்தப்புறம் சமாசிரயணம் பண்ணிக்கொள்வது நல்ல தாப சம்ஸ்காரம், பழுக்க காய்ச்சிய சங்க சக்கரங்களை தோள்களிலே ஒற்றிக்கொள்ளுகை. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அதனால கைங்கரியத்துக்கு தேவையான சமாசிரயணம் முன்னாடி ஆயிடுத்து, அப்படித்தான் கொள்ளணும். இப்போ பெரிய நம்பிகள் ரகசிய திரையோபதேசத்தை பண்ணி அவர் சமாசிரயணம் பண்ணியிருக்கார். சமாசிரயணம் பண்ணி மந்திரங்களை உபதேசித்திருக்கிறார். நேரே ஆச்சாரியன் என்பது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை. பிள்ளலோகாச்சாரியர் அழகா சொல்லிட்டார். யார் ஆச்சாரியர்னா, இப்ப அடியன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் யாரு அப்படின்னா, அடியோங்களை போன்றவர்கள் உபகாரக ஆச்சாரியர்கள். உத்தாரக ஆச்சாரியர் உங்களுக்கு சமாசிரயணம் பண்ணின ஆச்சாரியர். அவரால் தான் ராமானுஜ சம்பந்தம், ராமானுஜ சம்பந்தத்தால தான் மோட்சம். அப்ப நாங்களா யாருன்னா, சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதை சொல்லிக் கொடுக்கிற உபகாரகர்கள்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அப்ப இதனால ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போனார். ராமானுஜர் தேவிகளுக்கும் சமாசிரயணம் ஆயிட்டு, பெரிய நம்பிகள் அவர் தேவிகளோட மனைவியோட ஊருக்கு வந்துட்டார். அவரிடத்துல ராமானுஜர் பாடம் பயின்று வருகிறார். அவர்கிட்ட பாடங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார். அப்பத்தான் ராமானுஜருடைய தேவிகளுக்கும் பெரிய நம்பிகளுடைய தேவிகளுக்கும் ஒரு சிறு பிணக்கு ஏற்பட்டது. அது ஏதோ ஒரு கிணத்தடி சண்டையை போல. இந்த நாள்ல குழாயடி சண்டைங்கிறார், அந்த நாள் அது ஒரு கிணத்தடி சண்டை ஆட்டம் நடந்து கொடுத்து
ராமானுஷருடைய தேவிகள் அப்படி நடந்துட்டதை பார்த்துட்டு ராமானுஷர் வீட்டுல இல்லாத போது பெரிய நம்பிகள் தேவிகள் என்ன சொல்லிட்டா, இதுக்கு மேல இங்க இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும் போல் இருக்கு, இந்த இடம் சரிப்படலையே, நாம போயிடலாமா? அவர் என்ன சொல்லிட்டார், பாகவத அபசாரம் வேண்டாம், நடந்து போச்சு, நம்ம கிளம்பிடுவோம்னு கிளம்பி போயிட்டார். ராமானுஜர் துறவரம் மேற்கொள்வதற்கு காரணங்கள் 3, முக்கியமான காரணங்கள் 3. திருக்கச்சி நம்பிகளை அவமதித்தது, பெரிய நம்பிகள் தேவிகளை அவமதித்தது, பெரிய நம்பிகளையே அவமதித்தது. முக்கியமா 3வது காரணம், யாரோ ஒரு ஏழை பிராமணர் பசின்னு வந்தார். ராமானுஜர் சொன்னார், உள்ள ஏதாவது இருந்தா கொடுன்னு சொன்னார். அதெல்லாம் ஒண்ணும் உள்ள இல்லை அப்படின்னு அந்த அம்மா. இவரும் பாவம், ஒன்னும் இல்லையாப்பா, இருந்தா கொடுத்துருப்பா, ஒன்னும் இல்லைன்னு சொல்றான்னு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் எதுக்கோ சமயக்கட்டுக்கு போனா, திருமண பள்ளிக்கு போனா, பழைய சாதம் நிறைய இருந்தது. அதை பார்த்த உடனே பதவரைத்து போனார். எவனோ ஒருத்தன் பசின்னு கேட்கறான் வாசல்ல, நாம் என்னமோ இந்த பழைய சாதத்தை சாப்பிட போறது இல்லை, அதுல கொஞ்சம் மோரை போட்டு பேசஞ்சு அவனுக்கு போட்டிருந்தா அவன் வயிறார சாப்பிட்டுருக்க மாட்டானா? பசின்னு வந்தவனுக்கு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி பாடினாரோ இல்லையோ? அப்ப அது எத்தனை முக்கியம் சோறுங்கிறது. ஏன் ததியாராதனம்னா, ததியாராதனம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ததியர்கள் பக்தர்கள், ஆராதனம் பூசிப்பது. உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் ததியாராதனம் தான், வேஷ்டி வாங்கி கொடுத்தாலும் ததியாராதனம் தான், உங்களுடைய பாதங்களை கழுவினாலும் ததியாராதனம் தான். ஆனா ததியாராதனம்னா நமக்கு எல்லாம் என்ன நினைவிற்கு வருகிறது? உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறது தான் நினைவிற்கு வருகிறது. ஏன்னா இருக்கிறதுலயே பெரிய கைங்கரியம் அதுதான். இருக்கிறதுக்குள்ளே ஏன்னா உடனடியா திருப்தி அடையிறதுங்கிறது அந்த மனசோ வயிறு ஒன்று தானே, வேற ஏதாவது அப்படி திருப்தி அடையுமா? எனக்கு நீங்க ₹1,00,000 கொடுங்க, இன்னும் கூட ஒரு 6,00,000 கொடுத்துருக்கலாம், 1,00,000 கொடுத்துருக்கலாம் நினைப்பேன். ஆனா சக்கரை பொங்கலை 2 தொன்னை சாப்பிட்ட பிற்பாடு 3வது தொன்னைன்னு கொண்டு வந்தா, வேண்டாம் சுவாமி, திகட்டுறது சுவாமி, நிறைய சாப்பிட்டாச்சு போரும் சுவாமி சொல்றோமா இல்லையா? பணங்காசுல சொல்லுவேன், நான் பைய திறந்து காட்டுவேன், பை நிறைய கொடுத்தாலும் சரி, இல்ல புதுசா பெரிய கோடை பை கொண்டு வந்து நீங்க கொடுத்தாலும் சரி, சொல்லுவேனா மாட்டேனா? என்ன சொல்லிக்கல, உலக இயல்பு, நான் உலகத்தை சேர்ந்தவன் தானே, பொதுவா சொல்றேன், நம்முடைய இயல்புன்னு வச்சுப்போம். பணங்காசோ நல்லா பிளிச்சா நல்லா செயின்லாம் கொண்டு வந்து யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறோமா? அதெல்லாம் வேண்டாம்னே சொல்ல மாட்டோம். அதே சாப்பாடுன்னு அப்புறம் 2 கையை வச்சு படுத்துடுவான், இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிறான். திருப்தி அடைஞ்சுடுத்தோ இல்லையோ? அதைத்தான் வயிறு வாழ்த்தும்னுவா. வாய் வாழ்த்தல என்னாலும் வயிறு வாழ்த்தும்னு வச்சனமே உண்டோ இல்லையோ? ததியாராதனம்னா இன்னொன்னும், அந்த காலத்துல சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம், இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ற காலமா இருக்கு. அந்த நாள்ல ஒரு பருக்கையை விட மாட்டா. ஏன்னா நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இன்னைக்கு சோறு கிடைச்சு கொடுத்தா அதிர்ஷ்டம், சாப்பிடு, குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கும். அரிசி சோறுங்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு என்னன்னா 2 கறி அமுது, ஒரு கூட்டு, பருப்பு, வடை உண்டா, தயிர் வடை உண்டா, அதுக்கு மேல திருக்கண்ணல் அமுது பாயசம் இருக்கிறதா, தயிர் அமுது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு இருக்கோமே. ஒரு குழம்பஞ்சாதம் கிடைச்சா பெரிய விஷயம். 3 சாதம் என்னைக்காவது கிடைச்சு கொடுத்தனா அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதிசயமா நடக்கும். அந்த மாதிரி இருந்தது. ஏன் பொங்கலுக்கு தெரிஞ்ச ஒரு தீபாவளி பொங்கல்னா தான் நல்ல சாப்பாடுன்னு காலம் இருந்திருக்கும். ஒரு ஆடை தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தான்னா புத்தாடை பெரிய விஷயம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு நீங்க அலமாரியை திறந்தா கொட்டுறது வந்து, அது உட்காந்து 1/2 மணி நேரம் யோசிக்கிறது எதை போட்டுக்கிறதுன்னு. நான் சொன்னேன், அந்த காலத்துல நாங்களும் யோசிச்சோம், 1/2 மணி 1 மணி. எதுக்கு யோசிச்சோம்? இன்னைக்கும் இதையே தான் போட்டுக்கணுமான்னு யோசிச்சோம். இன்னைக்கு எதை போட்டுக்கிறதுன்னு யோசிக்கிறது 1/2 மணி நேரம். அன்னைக்கு இதையே தான் போட்டுக்கணுமான்னு தயங்கி அதையே போட்டு போன காலம்னு இருந்தது. யோசனை அதே 1/2 மணி காலம் தான், அதே 1/2 மணி காலம் தான். ஆனா காரணம் வேறையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு அவ்வளவு கொண்டாடுறது பசங்களுக்கு எதை பத்தி ஒரு மதிப்பே கிடையாது இன்னைக்கு இருக்கிற நாள்ல. அதனால உணவுங்கிறது அந்த நாள்ல பெரிய விஷயம். பசின்னு ஒருத்தரம் தான் இல்லைன்னு சொல்லிட்டே, இதற்கு மேல இவளோட இருக்க முடியாது. ஏன்னா இல்லறம், கல்யாணமே எதுக்கு பண்ணிக்கிறோம்? தர்மத்தை வளர்க்கறதுக்கு. இங்க தர்மமே இப்படி ஊசலாடுறது, தர்மம் சரியா நடக்கலைன்னா அவளோட எதுக்கு சேர்ந்து வாழ வேண்டும்? துறவரம் மேற்கொண்டார், சன்னியாசியானார் உடையவர். அப்போதே அவருக்கு யதிராஜருங்கிற திருநாமம் ஏற்பட்டு போச்சு. என்னைக்கு சன்னியாசி ஆனாரோ அன்னைக்கு தேவபெருமாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? உலகத்துல இருக்கிற அத்தனை சன்னியாசிகளுக்கும் நீதான் ராஜான்னுட்டார். இன்னைக்குதான் அவர் சன்னியாசி ஆயிருக்காரு, அன்னைக்கே அந்த பேர் கிடைச்சுடுத்து, யதிராஜர்னு கிடைச்சுடுத்தா. அவரை முதலியாண்டான் வந்து ஆசிரியித்தார், புறத்தாழ்வான் ஆசிரியித்தார். ஆனா ஓராண் வழி குரு பரம்பரையில எம்பார் தான் அடுத்த இடம் பிடிக்கிறார். ராமானுஜர் சம்பிரதாயத்துக்கு பல சிறந்த கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். ஆளவந்தாருடைய 3 ஆசைகளையும் நிறைவேற்றினார். அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம எம்பார் கிட்ட போகலாம், ஏன்னா அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. 3 ஆசைகளையும் நிறைவேற்றினார். ஸ்ரீபாஷ்யத்தை அவரே இயற்றினார். காஷ்மீரம் வரைக்கும் போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை பெற்று கூரத்தாழ்வானை துணையாக கொண்டு அந்த நூலை இயற்றி முடித்தார். ஒரு ஆசையை நிறைவேற்றினாரா? பிள்ளான்கிற தம்முடைய ஞான புத்திரன் குருகேசவர், திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவரை கொண்டு 6000 படிங்கிற ஒரு உரைநூல் இயற்ற செய்து திருவாய்மொழிக்கு அவரை கொண்டு உரைநூல் சமைத்தார். இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜரே எழுதினாரோ இல்லையோ, திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை ஏன் ராமானுஜரே எழுதல, இன்னொருத்தரை கொண்டு எழுத விட்டார்? அது காரணம் சொல்லுவா. ராமானுஜர் யோசனை பண்ணாராம், நான் ஒரு உரைநூல் எழுதிட்டேன்னா எனக்கு பின்னாடி வரவெல்லாம் ராமானுஜர் எழுதியிருக்கார், அதுக்கு மேல நாம எதுவும் கையை வைக்கப்படாதுன்னு வாய்மூடி நிறுத்துருவா.
திருவாய்மொழிங்கிறது வடமொழி வேதாந்தத்தை போல வரட்டு வேதாந்தம் கிடையாது. இது அள்ள அள்ள குறையாமல் நிதி கொடுக்கிற சுரங்கம். இது இந்த திருவாய்மொழிங்கிற கடல் இருக்கே, எத் கோசஹஸ்ரம் அபஹந்தி கமாம்சி பும்சாம், சூரியனை போல ஆழ்வாரை சொல்லலாம். அதே போல ஒரு கடலை போல நமாம்யகம் திராவிட வேதசாகரம்னு நாகமுனிகள் பாடினார். ஒரு கடலை போல இருக்கிற திருவாய்மொழி. எவனுக்கு எத்தனை சாமர்த்தியம் இருக்கோ அத்தனை மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் அது. அதனால உடையவர் என்ன பண்ணார், நான் வியாக்கியானம் பண்ணேன்னா பின்னாடி வரவாள்லாம் ராமானுஜரை மீறி நம்ம ஒரு புது அர்த்தம் சொல்றதா வேண்டாம்னு பின் வாங்கிடுவா, கை வாங்கிடுவா. அதனால நான் கை வாங்குறேன், நான் பின் வாங்குறேன், நான் தொடவே போறது இல்லை, பிள்ளான் எழுதட்டும், சுருக்கமா ஒரு வியாக்கியானத்தை முதல்ல பண்ணுவோம். அப்படித்தான் 6000 படின்னு பிறந்தது. 6000 படிக்கு பிற்பாடு 9000 படின்னு நஞ்சியர் ஒன்றை அருளி செய்தார். ஈடு 36,000 படின்னு நம்பிள்ளையினுடைய உரைநூல், அதைத்தான் வடக்கு திருவீதி பிள்ளை 7 படுத்தி நமக்கு கிடைத்திருக்கிற உரைநூல். ஈடு 36,000 படின்னு பேரு. பெரியவாச்சான் பிள்ளை அவர் 24,000 படி. ஒரு படினா 32 எழுத்துகள் கொண்டது ஒரு படி. 36,032 எழுத்துகளின் தொகுதி எந்த நூலில் இருக்கிறதோ அது 36,000 படி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அடிக்கடி ஈடு 36,000 படி, 6,000 படி. ஒருத்தர் கேட்டா படி படின்னு வருது சுவாமி, எங்களை பார்த்து படி படின்னு சொல்றாடா, அதான் படியான்னு கேட்டா. படினா அது ஒரு அளவு. சாதாரண இப்ப அரிசி அளக்கிறது கூட படின்னு சொல்றோம் இல்லையா, அதை போல எழுத்துக்களை அளப்பதுன்னு ஒன்று உண்டு. 32 எழுத்துகள் சேர்ந்திருந்தா ஒரு படி. 36,032 எழுத்துகள் இருந்தா அது 36,000 படி. 6,032 எழுத்துகள் இருந்தா 6,000 படி. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல ஈடு 36,000 படிக்கு மேல 12,000 படின்னு வாதிகேசரி அழகிய மணவாளச்சியருடைய நூல். மொத்தம் 5 உரை நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அது ரொம்ப வசதியானது ஈடு 36,000. அதைத்தான் மணவாள மாமுனிகள் அருளி செய்ய ஸ்ரீரங்கநாதன் கேட்டு மகிழ்ந்தான். ஈடு 36,000 பேர். அப்ப பிள்ளான கொண்டு ஆளவந்தாருடைய அந்த மனக்குறையை ராமானுஜன் நிறைவேற்றி விட்டார். மூணாவது நான் என்ன சொன்னேன், 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட பராசரருடைய பெயரும் வேதவியாசருடைய பெயரும் இந்த உலகத்திலே ஓங்க வேண்டும். கூரத்தாழ்வானுடைய 2 திருக்குமாரர்களுக்கு பராசர பட்டர் என்னும் வேதவியாச பட்டர் என்னும் திருநாமம் சூட்டினார். இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் அந்த திருநாமங்களை சதா சர்வ காலம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் 1000 ஆண்டுகளுக்கு அந்த திருநாமங்கள் விளங்கி நிற்கும். ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரா? அப்ப பராசர பட்டர், வேதவியாச பட்டர் அவர்களுக்கு அந்த திருநாமங்களை சூட்டி ஆளவந்தாருடைய அந்த மனக்குறையையும் தீர்த்தார். ராமானுஜரை விந்தியமலக்காட்டின் தொடரில் இருந்து காப்பாற்றியவர் கோவிந்தருங்கிற ராமானுஜருடைய தம்பி. அவர் தான் போய் சொல்லிட்டார், அண்ணா நீ ஏதோ யாதவ பிரகாஷர் பின்னாடி ரொம்ப ஆசையா வந்துட்டு இருக்கே, ஏதோ கங்கா யாத்திரைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கா, ஆனா அவருடைய நோக்கம் அதெல்லாம் கிடையாது, உன்னை எப்படியாவது கங்கையில பிடிச்சி தள்ளி கொலை பண்ணிடணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். நீ பாவம் இதெல்லாம் தெரியாது, ஏதோ ரொம்ப ஐயோ பாவமா சுத்தி வந்துட்டு இருக்க, எப்படியாவது தப்பிச்சு போயிடு, தம்பி நீ வரலையான்னு கேட்டார் ராமானுஜர். கோவிந்தர் என்ன அழகா பதில் சொன்னார் பாருங்கோ, நாம 2 பேரும் ஒரே சமயத்துல பிரிஞ்சு காணாத போயிட்டோம்னா ஏதோ திட்டம் போட்டு அண்ணா தம்பிகள் பிரிஞ்சு விட்டான்னு தெரிய வந்துடும். அதனால நம்ம வழியில நீர் போயிட்டு வரோம், நம்ம வழியில நான் போயிட்டு வரேன், எதுவும் தெரியாதா போல நான் கூடவே இருந்துடுறேன். கூடவே அவர் போய் இருந்துட்டார், ராமானுஜர் தப்பிச்சு வந்துட்டார். பசங்கள்லாம் யாதவ பிரகாஷர் கிட்ட என்ன சொன்னா, என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, ராமானுஜரை காணும் என்னன்னு தெரியலையே, கோவிந்தர்ல எங்கேயோ புலி உருமுற சத்தம் கேட்டுது, யானை பிளிருகிற சத்தம் கேட்டுது, சிம்மம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டுதுன்னு தான் சொல்லிட்டார். யாதவ பிரகாஷர் பார்த்தார், நல்ல வேலை நம்ம பிடிச்சு தள்ளுற வேலையை கூட ராமானுஜன் நமக்கு வைக்கவில்லை, ஏதோ புலியோ சிங்கமோ யானையோ அடிச்சுட்டு போடுறது, எப்படியோ ஒண்ணு போய் ஒழிஞ்சா சரி அப்படிங்கிற அளவுல அவர் நினைச்சுட்டு விட்டார். கோவிந்தருக்கு உண்மை மர்மம் தெரியும். அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டார், எப்படி நினைக்கிறான் பாத்தியா, போய் ஒழிஞ்சா சரின்னு மூஞ்சில என்ன பிரகாசமா தேஜஸ் சந்தோஷத்தை பாத்தியா, நல்ல வேளை அண்ணாவை காப்பாத்திட்டோம்னு அவர் நினைச்சிருக்கார். கங்கையில எல்லா பிள்ளைகளோடும் சேர்ந்து தீர்த்தம் ஆடினார். மூழ்கி எழுந்தா கையில ஒரு சிவலிங்கம் கிடைத்தது. யாதவ பிரகாஷர் என்ன சொல்லிட்டார், கங்காதரனே கை புகுந்தான், கையில கங்காதரனே வந்துட்டான், நீ இந்த திருவண்டாப்பெல்லாம் அடிச்சுடு, நன்ன திருநீர் பூசிக்கோ, இனிமே உனக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு பேரு, நீ சிவபூஜை செய்ய கடவுதுன்னுட்டார். பரமசிவ வைஷ்ணவரான கோவிந்தர் பரம சிவபக்தராக ஆனார், வீரசைவராயிட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. காளஹஸ்திக்கு போயிட்டார், அந்த சிவலிங்கத்தை வச்சு பூசித்து கொண்டிருக்கிறார். காளஹஸ்தி நிர்வாகமே அவர் கைக்கு வந்துடுத்து, காளஹஸ்திநாதனுடைய நிர்வாகம் அவர் கைக்கு வந்துடுத்து. ராமானுஜர் அப்பப்ப தம்பியே நினைச்சுப்பார், அருமை தம்பி கூட இருந்தா, அந்த மாதிரி ஒரு தம்பி கூட இருந்தா எத்தனை பெரிய பலம். இந்த மாதிரி சைவரா இருக்காரே, யார் போய் அவரை திருத்துவது, யார் அதுக்கு சரியான ஆள்னு யோசனை பண்ணார். மாமா ஞாபகத்துக்கு வந்தார் பெரிய திருமலை நம்பிகள். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு கடிதம் போட்டார். மாமா உம்மை விட்டா ஆள் கிடையாது, நீங்க பேர்பட்டவர், சிறந்த அறிஞர், பண்டிதர், நீர் தான் தம்பியை எப்படியாவது நம்ம சம்பிரதாயத்துக்கு திரும்ப கூப்பிட்டு வரணும்னு உடனே அவர் சில பல முயற்சிகளை செய்து திருத்தி பணி கொண்டார். ஒரு நாள் ஏதோ மரத்து மேல ஏறி அவர் பூக்கள் எல்லாம் சிவனுக்குன்னு பறிச்சுட்டு இருந்தார். இவர் கீழே உட்கார்ந்து இருந்தார். தேவும் எப்பொருளும் படைக்க, பூவில் நான்முகனை படைக்க, தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணையும் தகுமே ஆழ்வார் பாடியிருக்கார். பெருமாளை விட்டுட்டு வேற யாரையாவது நாம பூசிக்கலாமா
அப்படின்னு கேட்டார் பாருங்க. ஆழ்வார் அப்படி கேட்டார்னு சொன்னார். அவர் பூக்கூடைய வீசி எரிஞ்சுட்டு தகாது 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 தகாதுன்னு சொல்லிடங்களை வந்துட்டார். உடனே நெத்தியெல்லாம் அழிச்சுட்டார். நேர மாமா திருவடிகள்ல விழுந்தார். அடியேன்னு சொன்னார். அப்பாடான்னு அறிவர். எப்ப நீ அடியேன்னு சொல்லிட்டியோ உன்னை பகவானுக்கே அடிமை என்று இசைந்து விட்டாய்னு பொருள். நாம அடியேன்னு சொன்னா பகவானுக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது நீங்கள் அட்டிகை வாங்கி சமர்ப்பித்தாலும் அவனுக்கு கிடைக்காது. அதுதான் நிஜம். அடியேன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவன் மட்டுமே, நான் உனக்கும் உன்னுடைய அடியவர்களுக்குமே சொந்தமானவன்கிறது அர்த்தம். இதுதான் சந்தோஷம் தரும் பகவானுக்கு. அதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சொன்னார், அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம்னார். நீ பகவானுக்கு பக்தனா இருக்கியோ இல்லையோ பரவாயில்ல, தயவு பண்ணி அடுத்தவர்களிடத்துல போயிடாதேங்கிறார். பெருமாள் அப்ப நினைச்சு பாரான், என் பக்தன் தான் அவன் அப்படின்னு வாரான். நான் கேட்டேன், என்ன உன் பக்தன்? உன் கோயிலுக்கு வந்தானா? உன்னை தொழுதானா? நீ வாசல வரிசையாவது கை கூப்பினானா? மூஞ்சியை திரும்பிட்டு போறான், நீ நம்ம பக்தன் சொல்றேன்னா? பெருமாள் சொன்னார், வேற எவன் கோயிலுக்கும் போலையே, எனக்கு அதுவே போதுங்கிறார். புரியுதா உங்களுக்கு? வேற எதுவும் சிவாலயத்துக்கு போனா, இல்ல ஏதோ ஒரு தேவியினுடைய ஆலயத்துக்கு போனா, இதெல்லாம் பண்ணா அவருக்கு வலி ஏற்பட்டுடும். அவர் இதயத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஹார்ட் பேஷண்ட் காட்ட உட்காந்துருவார். ஏன்னா என் சொத்து இன்னொரு இடம் போயிட்டு இருக்கேன்னு அவருக்கு கவலை வந்துடும். வேற எங்கேயும் போகாத வரையிலும் கண்டிப்பா ஒரு நாள் வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால அடியேன்னு சொன்னார் வருவ பெரிய திருமண நம்பிக்கை சக்சஸ்னர், ஆபரேஷன் சக்சஸ். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அவருக்கு அத்தனை சந்தோஷம். அவர் பெரிய நம்பிக்கிட்டேயே சிஷ்யரா இருந்துட்டு இருக்கார் கோவிந்தர். ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகள் இடத்துலயே சிஷ்யரா இருந்துட்டு இருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பெரிய நம்பி வேற, பெரிய திருமலை நம்பி வேற, திருக்கட்சி நம்பிகள் வேற, திருக்கோட்டியூர் நம்பி வேற. வெறுமனே நம்பின்னு சொல்லிட்டா குழப்பம்தான். ஏன்னா பெருமாளே ஸ்ரீவைஷ்ணவ நம்பி, திருக்குறுங்குடி நம்பிக்கே ஸ்ரீவைஷ்ணவ நம்பின்னு திருநாமம். வெறுமனே நம்பின்னு சொல்லு, நம்பிகள்னா சுவாமி எந்த நம்பி சுவாமி சொல்லுவோம் அப்படின்னா அது யாரை பத்தி சொல்றோமோ அதை கொண்டுதான் தீர்மானிக்கணும். திருக்கட்சி நம்பியை பத்தி சொல்லிட்டே வரச்சே நம்பிகள் இப்படி சொன்னார்னா அப்ப அது திருக்கட்சி நம்பியை சொல்லும். ராமானுஜர் திருமலைக்கு வந்தார் நம்பிகள்னா, இப்போ ராமானுஜர் திருமலைக்கு வந்த இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். பெரிய திருமலை நம்பின்னு புரிஞ்சுக்கணும். பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல சீடரா இருந்துட்டு இருக்கார் கோவிந்தர். ராமானுஜருக்கு அவர் தங்கிட்ட சேர்த்துக்கணும்னு ஆசை. அதைத்தான் கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் அடிக்கடி சொல்லுவாளாம். இந்த எம்பாரை பார்த்தா அவ என்ன தெரியுமா சொல்லுவா? சுவாமி நீர் தான் சுவாமி பாக்கியசாலி, உங்க போல நாங்கள்லாம் கிடையாதுல்வா. எம்பார் அப்படியே ஐயோ பாவமா கேட்பறான். ஏன் அப்படி சொல்லிருக்கோன்னா, நாங்கள்லாம் ராமானுஜர் அடையிறதுக்கு படாத பாடுபட்டோம், ஆனா உம்ம அடையிறதுக்கு அவர் என்ன பாடுபட்டார் தெரியுமா? இதுதான் வேறுபாடு. நாங்க ராமானுஜரை தேடி போய் அவர் திருவடிகளில் விழுந்து எங்களை ஏத்துக்கணும்னு சொல்லி சமாசயனம் பண்ண சொல்லி அத்தனை கஷ்டப்பட்டு அவரை பெற்றோம். ஆனா அவர் பாவம், நீர் ஒரு சிரமமும் படல. கோவிந்தர் எங்க இருக்கார்? அவரை திருத்த சொல்லி மாமாவுக்கு சொல்லி மாமாவை கொண்டு திருத்த செய்து நீர் மாமா கிட்ட இருக்கும் போது உம்ம தேடி வந்து நீர் வேணும்னு மாமா கிட்ட கேட்டு உம்ம வாங்கிட்டு எவ்வளவு பண்ணியிருக்கார். அதனால உம்ம அடைவதற்கு அத்தனை சிரமங்களை ராமானுஜர் பட்டு இருக்கிறார். அதனால நீர் தான் பாக்கியசாலி அப்படின்னு அவர்கள் கொண்டாடுவார்கள். இப்ப கோவிந்தர் பெரிய திருமண நம்பிகள் இடத்துல வந்துட்டாரா? ராமானுஜர் திருமலைக்கு போனார். 1 வருட காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணார். எத்தனை நாள்? 1 வருஷம். ஸ்ரீராமாயணம்னா நாம ஏதோ கதைன்னு நினைச்சுட்டு இருக்கோமே, அந்த ஸ்ரீராமாயணத்திலே அந்த இதிகாச சிரேஷ்டத்திலே நிறைய வேதாந்தார்த்தங்கள் 1 வருஷம் கேட்டிருக்கார். ராமானுஜர் முடிக்கிறச்சே சொன்னார், மாமா சுவாமி கேட்கிறவன் தான் சொல்றவருக்கு குருதட்சணை கொடுப்பா, ஆனா ஒரு மாறுதலுக்கு சொன்ன நீர் கேட்ட எனக்கு குருதட்சணை கொடுக்கணும்னு கேட்டார். என்னன்னு அவர் கேட்டார். கோவிந்தனை தங்களோட வேண்டும், வேற ஒண்ணும் வேண்டாம், கோவிந்தரை வேண்டும் அப்படின்னு. உடனே கோவிந்தா ராமானுஜரோட கிளம்புன்னு விட்டார். அப்படியே கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் கோத்துன்னு இருக்கு எம்பாருக்கு. அப்ப கோவிந்தர்னு தான் பேரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியல. சொன்னது ஆச்சாரியர், மீறி பேச முடியல. ஆச்சாரியரை விட்டுட்டு யார் கூட போறதுக்கு, அது ராமானுஜரே இருந்தாலும் கூட போறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா முடியாதுன்னு சொல்ல முடியல. நான் தழுக்க அடியேனா என்ன சொல்றதா, அடியனையா அடியனா அவரோட போகணுமா அப்படின்னு அப்பவே தெரியறது. ராமானுஜருடைய மெல்ல புன்னகைக்கிறார். மேல என்ன நடக்க போறதுங்கிறது ராமானுஜருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் அழைச்சிட்டு போனார். திருப்பதியிலேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி போகணும். காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாச்சு. கோவிந்தர் மூஞ்சியே நன்னா இல்லை. ராமானுஜர் பக்கத்துல கூட்டாரிக்கவான்னு கூட்டார். அவர் ஒரே அழுதுண்டு, என்ன சுவாமி அப்படின்னார். உனக்கு என்ன மாமா ஞாபகமாவே இருக்கா, பெரிய திருமலை நம்பிகள் ஞாபகமாவே இருக்கான்னார். ஆமா சுவாமி அவர் தான் எனக்கு எல்லாமே, நீர் பாட்டுக்கு தடாது 1 நிமிஷத்துல வர கொடுன்னு என்ன கேட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்தது ஒரு தப்பா, நான் வந்து நின்றுக்கூடாதோ என்னமோ, என்னை கேட்டுட்டே இருந்தேன். நீ வரலனாலும் நான் கேட்டிருப்பேன். உன்னை கேட்கறதுங்கிற முடிவோட தான் நான் வந்தேன். ஆனா ஒன்னால அவரை விட்டு இருக்க முடியல. ஆமா சுவாமி அடியனால இருக்க முடியல, என் பிராணனே அவர் தான் சுவாமி அப்படின்னார். சரி நீ திரும்ப போனார். ஒரு கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சுட்டு தாய் பசு கிட்ட போற மாதிரி அங்கேருந்து கிளம்பினார். சீடர்கள்லாம் பார்த்தா, சுவாமி இவர் வேணும்னு தானே போனிருந்தா, எல்லாம் திரும்ப இங்கதான் வருவார், எங்க போவார், பொறுமையா இருங்கோ அப்படின்னு விட்டார் உடையவர். நேர போய் மாமா வீட்டு கதவை தட்டுறார். மாமா நான் வந்துட்டேன் சுவாமி, அடியேன்னா அவர் உள்ள ஊஞ்சலாடின்னு இருந்தார் போல் இருக்கு. பெரிய திருவிழா நம்பிகள் அப்படியே காதலியே விழாத மாதிரி கையில ஒரு விசிறியை வச்சுட்டு இதெல்லாம் நாம கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான்.
ஏன்னா இப்படி கற்பனை பண்ணிட்டா தான் அந்த கதை அப்படியே நம்ம மனசுல நல்லா பதியும். ஒரு ஊஞ்சல்ல உள்ள உட்காந்துருக்கார், கையில விசிறி, ஏன்னா அந்த நாள்ல ஃபேன் எல்லாம் கிடையாது, சொல்லி கையில விசிறி வச்சிருந்தா விசிறிட்டு இருக்கார். அப்பதான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காரு போல் இருக்கு. விசிறி வீசிட்டு வாசல் யாரோ கதவை தட்டுற, மாமா அடியன் வந்துட்டேன், கோவிந்தன் வந்திருக்கேன், கோவிந்தன் வந்திருக்கேன்னா இவர் ஒண்ணுமே இல்லை, அந்த கண்ணை திறக்கவே இல்லை, துவயத்தை ஏதோ அனுசந்தானம் பண்ணிட்டு அப்படியே விசிறிண்டே இருக்கார். அம்மாமி ஓடி வரா. மாமிக்கு குரலை கேட்ட உடனே, ஐயோ இத்தனை நாளா கோவிந்தன் இல்லாத இருப்பே கொள்ளல, வார்த்தைக்கு வார்த்தை அம்மாமி அம்மாமின்னு குழந்தை சுத்தி சுத்தி வருவான், எல்லா வேலையும் செய்வான், கை உடஞ்சா மாதிரி இருந்தது. நேரம் ஒண்ணு வாசல்ல நம்ம கோவிந்தன் வந்திருக்கான் போட்டுருக்கு, போய் கதவை கடற்கரை, குழந்தை சாப்பிட்டதோ இல்லையோ தெரியல, உள்ள போட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுத்து குழந்தைக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி ஓடுறா. நில்லுன்னார், உறக்க சொல்றாரு, நில்லு. ஏன்னா அது இவ காதல விழணுங்கிறது மட்டும் கிடையாது, அவர் காதலையும் விழணும்னு இவருக்கு ஆசை, வெளில இருக்கிற கோவிந்தன் காதலையும் விழணும். நில்லுன்னு சொன்னது இவளை மட்டும் இல்லை, அவரையும். விற்ற பசுவிற்கு புல்லிடுவார் உண்டோன்னார். பசுமாட்டை நான் இவருக்கு வித்துட்டேன்னா நான் டெய்லி புல் எடுத்துட்டு அவரை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், நான் வித்துட்டேன், இனிமே புல்லு போட வேண்டியது அவர் வேலை, அவர் போட்டா போடுறார், விட்டா விடுறார். அவர் எனக்கு பணத்தை கொடுத்துட்டார், நான் மாட்டை கொடுத்துட்டே முடிஞ்சு போச்சு. இந்த பசுமாட்டை ராமானுஜருக்கு வித்தாச்சு, இனிமே புல்லிட வேண்டியது அவர் பொறுப்புன்னு சொன்னார். பிறகு கோவிந்தர் புரிஞ்சு விட்டார். சரி, இது மாமாவினுடைய தீர்க்கமான முடிவு, நமக்கும் இனிமேல் ராமானுஜர் தான் எல்லான்னு தெரிஞ்சு விட்டார். கண்களை தொடச்சுட்டார், வாசல்லையே விழுந்து சேவிச்சார். அடியன் போயிட்டு வரேன்னு உறக்க சொல்லிட்டு போறார். அந்த அம்மாமி நிலைமை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்கேயும் குறிப்பிடப்படலை, எந்த சரித்திரத்திலையும் இவ்வளவுதான் சொல்லியிருக்கா. ஆனா நாம கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு சிந்திச்சு பார்க்கணும், அந்த மாமி மனசு என்ன பாதிப்படைஞ்சிருக்கும், எத்தனை பதப்பதப்பு அடைஞ்சிருப்பா. சொல்லும் போதே நமக்கு கண்கள்ல ஜலம் வந்துடும். இந்த குழந்தை வாசல் வரைக்கும் வந்துட்டு அவனை பார்க்க முடியலன்னா கணவனுக்கு எத்தனை கட்டுப்பட்டு நடந்திருக்கா பாருங்க. இந்த நாள்ல முடியாது, அவர் கிடக்கார நீ வாங்குவா, அவர் அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ஒன்னும் தெரியாது அந்த பிராமணனுக்கு, நீ வான்னு கூப்பிட்டுருப்பா. அப்படிலாம் கிடையாது, அவர் சொன்னா ஒரு காரணம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப அதே வேகத்தோட கோவிந்தர் ராமானுஜர் இடத்துல வந்துட்டார். இப்ப சந்தோஷமா இருக்கார். சுவாமி இனிமே இங்கதான். ராமானுஜர் மனசால பெரிய திருமண நம்பிகளை நினைச்சுட்டார். பெரிய திருமண நம்பிகள் அங்கே இருந்து இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளாமலேயே பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு முறை உண்டு தெரியுமோ, ஞானிகளுக்கெல்லாம் அது வசப்பட்டு இருந்தது. போன் வச்சுதான் பேசணுங்கிறதுலாம் கிடையாது. இங்க அவர் நினைச்சாருன்னா அங்க அவர் அதை நினைக்கிறாருன்னு அவர் புரிஞ்சுப்பார், அங்கேருந்து அவர் ஒன்று சொல்லுவார், அதை இவர் புரிஞ்சு விடுவார். ராமானுஜர் சொன்னார், நீர் இப்படி பண்ணுவீர்னு தெரிஞ்சுதான் நான் அனுப்பிச்சேன், நீர் இப்படி தெரிஞ்சு அனுப்பிச்சீர்னு தெரிஞ்சுதான் நான் அனுப்பிச்சேன்ட்டார் அவர். இவர் என்ன சொன்னார், நீர் இப்படித்தான் பண்ணுவீர்னு தெரிஞ்சு நான் கோவிந்தர் அனுப்பிச்சேன்னு ராமானுஜர் சொன்னார். அவர் சொன்னார், நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு நீர் தெரிஞ்சுட்டு தான் அவர் அனுப்பிச்சீர், நீர் நினைச்சபடியே நான் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அப்ப கோவிந்தர் கூடவே இருந்துட்டு இருக்காரா, ராமானுஜருடையே இருந்துட்டு இருக்கார். எம்பாருங்கிற திருநாமம் அவருக்கு எப்படி கிடைச்சது, அவர் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. ஆனா ஒரு இத்தனை பேர் நீங்க பொம்நாட்டிகள் உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, கோவிந்தருடைய மனைவியை நடுவில் கொண்டு வந்து உட்காத்தி வச்சு கோவிந்தரை கூப்பிட்டு வந்து, பாப்பா இங்க இத்தனை அம்மையார்கள் உட்காந்துருக்கா, இதுல உன்னோட மனைவி யாருன்னு காட்டுன்னு சொன்னா அவர் அப்படியே பார்த்துட்டு எனக்கு தெரியலன்னு விடுவார். எனக்கு எல்லாம் அம்மாவாட்டம் தான் தெரியலா, எனக்கு யாரு மனைவின்னே இதுல தெரியலன்னுவார். சரி, கூட்டமா இருந்தா கொஞ்சம் ஒரு கண்ணு சரியா தெரியாது போல் இருக்குன்னுட்டோ அந்த அம்மாவை மட்டும் தனியா கூப்பிட்டு நீங்க வந்து நில்லுமான்னு சொல்லி நிக்க வச்சுட்டோ, இந்த அம்மா யார் தெரியறதான்னா நான் பார்த்தது இல்லை அப்படின்னு விடுவார். யாரு, சொந்த மனைவிய. அந்த அளவுக்குள்ளதான் அவர்களுக்குள்ள இல்லற வாழ்க்கைங்கிறதே இருந்தது. இது கோவிந்தருடைய தாயாருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸ்ரீதேவி நாச்சியார் அந்த அம்மாவுக்கு திருநாமம் தியுதிமதின்னு சொல்லுவார். ராமானுஜர திருத்தாயாருக்கு காந்திமதின்னு திருநாமம், எம்பாருடைய திருத்தாயாருக்கு தியுதிமதின்னு பேரு, அது ஸ்ரீதேவி நாச்சியார்னு இன்னொரு திருநாமம். அந்த அம்மா சொல்றா ராமானுஜர் கிட்ட வந்து, இது பாருங்க இந்த புகார்லாம் ஒரு சன்னியாசி கிட்ட வந்திருக்கு. ராமானுஜர்கிட்ட உன் தம்பி இல்லற வாழ்க்கையில சரியா ஈடுபட மாட்டேன் என்கிறான், மனைவியை ஏறிடத்தும் பார்க்க மாட்டேன் என்கிறான், 4 இடத்துக்கு அழைச்சேன் போக மாட்டேங்கிறான், அவளோட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறான். இந்த புகார்லாம் சன்னியாசி கிட்ட போய் சொல்லியிருக்கா. ராமானுஜர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேன்னு விட்டார். கோவிந்தா இங்க வான்னு கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு சொல்றார், இன்று இரவு உம்முடைய மனைவியுடன் நீர் தனித்திருக்க வேண்டியது. எத்தனை நாசுக்கா சொல்ல முடியுமோ அத்தனை நாசுக்கா அவர் சொல்லிட்டார். சுவாமி தேவர நியமனம், எப்படி சொல்றதோ அப்படி பண்றேன்னு விட்டார் அவர். அடுத்த நாள் தம்பியை கூப்பிட்டார். நான் சொன்னபடிக்கு நீ தனித்திருந்தாயான்னு கேட்டார். அது சுவாமி தனியா இருக்கணும் தான் நினைச்சேன், தனிமையே கிடைக்கலன்னு அவர். தனிமை கிடைக்கலையா, ஏன் கடலாட்டம் வீடு தானே, ஒன்றும் தனியா உங்களுக்கு இடம் கிடைக்காது கொடுத்தான்னு இப்போ என் மனைவியோட தனியா ஒரு அறையில மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னா, சுவாமி அறையெல்லாம் இருந்தது, உள்ள போனீரா, போனேன், அவளுக்கு கூட இருந்தாளா, இருந்தா, ஏன் தனிமை கிடைக்கல இப்போனால், எங்க பார்த்தாலும் அந்தரியாமி பிரகாசிக்கிறார், பார்க்கிற இடமெல்லாம் நிற்கின்ற இடமெல்லாம் நெடுமால்னு எனக்கு எங்க பார்த்தாலும் பெருமாள் தான் தெரிகிறார். நீர் என்ன சொன்னார், தனியா இருன்னு தானே சொன்னீர், அந்த தனிமையே இல்லை, எங்க பார்த்தாலும் பெருமாள் தெரிஞ்சா நான் எப்படி தனியா இருக்கிறதுன்னு கேட்டார். ராமானுஜர் கையை கூப்பிட்டார், நீர் இந்த இல்லற வாழ்க்கைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீர், ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நீர் இல்லறத்தானா இருந்துட்டு துறவியாவும் இல்லை, துறவியாவும் இல்லை, அதனால இல்லறத்தானாவும் இல்லை. இப்ப துறவியா இருந்துட்டா துறவின்னு விட்டு விடலாம், துறவியாட்டம் இருக்கீர், துறவியா இல்லை, ஏன்னா இல்லறத்தானா இருக்கீர்.
இல்லறத்தான்னா இல்லற வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நீர் இல்லறத்தானாவும் இல்ல, துறவியாவும் இல்ல. இந்த மாதிரி இருந்தா பெரிய பாவம் தெரியுமோ, இதுக்கு என்ன வழி? சரி, நீர் துறவி ஆயிடும்னு விட்டார். அவரை சன்னியாசி ஆக்கினார். சன்னியாசி ஆனா புதுசா ஒரு பெயர் கொடுப்பார். என்ன பேர் கொடுப்பார்? புதுசா ஒரு பெயரை கொடுப்பார். சன்னியாசி முன்புள்ளவத்தை விடுமா போது என்பார். எல்லாத்தையும் விட்டுடுவான். ராமானுஜர் அதனால தான் சன்னியாசம் வாங்கி கொள்ளும் போது எல்லாத்தையும் விட்டேன்னு ஒரு மந்திரம் இருக்கு. சன்னியஸ்தம்மையான்னு சொல்லணும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தாசரதி முதலியாண்டானை ஒழிய எல்லாவற்றையும் விட்டேன்னார். சொந்த மருமகன், சகோதரி பிள்ளை, எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்ன இவர் இப்பவே மருமகனை விடமாட்டேங்கிறார், இவர் என்ன சன்னியாசி? அப்புறம் உறவை விடமாட்டேன்னு சொல்றோம், ஒரு சன்னியாசியா அப்படின்னு கேட்டா ராமானுஜர் சொன்னார், என் உறவுக்கார பிள்ளைன்னு எல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லல. அவரை போல சிறந்த பண்பாளர் இன்னொருத்தர் கிடையாது. அவருடைய பண்புகளுக்கு நான் மயங்கி இருக்கேன், அதனால அவரை விடமாட்டேன்னு சொன்னேன்னு சொன்னார். இதுதான் வேடிக்கையா சொல்லுவா. எந்த உறவையும் ராமானுஜர் விடலை. முடும்ப நம்பி உறவுக்காரர், நடாதூர் ஆழ்வான் உறவுக்காரர், முதலியாண்டான் உறவுக்காரர், எம்பார் உறவுக்காரர், இந்த மாதிரி பல உறவுகள் இருக்கா கூடவே. ஆண்டாள் தங்கையா போயிட்டா. இதுக்கெல்லாம் மேல சன்னியாசி ஆனப்புறம் ஒரு பிள்ளை வேற பெற்றார் ராமானுஜர், தெரியுமா? சன்னியாசி ஆனப்புறம் பிள்ளை பெற்ற ஒரே துறவி அவர் தான். நீங்க கேட்கலாம், அந்த அம்மா அப்புறம் சரித்திரத்துல வந்ததாவே தெரியலையே, எங்க இருந்து பிள்ளை பெற்றார்னா திருநாராயணபுரத்துல செல்வ பிள்ளையை பெற்றார். யதிராஜ சம்பத்குமாரர் செல்வ பிள்ளையை பெற்றார். இன்னைக்கு ராமானுஜருடைய அருமை பிள்ளை யதிராஜருடைய சம்பத்குமாரர்னு அவருக்கு பேரு. சன்னியாசி ஆனப்புறம் பிறந்த பிள்ளை, அது கிடைச்ச பிள்ளை ராமானுஜருடைய பிள்ளை. இப்படி எல்லா உறவும் கூட வச்சுருக்கிற ஒரு சன்னியாசி ராமானுஜர் தான். அதனால கோவிந்தர் கூடவே இருந்துட்டு இருக்கார். அந்த கோவிந்தர் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். முதலியாண்டான தவிர இது எல்லாத்தையும் விட்டேன்னு சொன்னார். உறவுகளுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காரா? இப்ப கோவிந்தர் அவருக்கு எம்பார்னு ஏன் திருநாமம்னால், அவர் சொன்னார், உம்ம பேரையே சுருக்கி வச்சுக்கிறேன் சுவாமி அப்படின்னு விட்டார். எம்பார், எம்பெருமானார், அதுல இருந்து எம்பார்ங்கிற திருநாமம் புறப்பட்டது. இத பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். எம் பார், பார்னா உலகம், நாம் இளைப்பாறும் இடம்னு அர்த்தம். எம் பார் மத் விஸ்ரமஸ்தலி. மதுரமங்கலத்துக்கு போனா ஆச்சரியமா எம்பார சேவிச்சு விடலாம். 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டம்லாம் இப்பதானே முடிஞ்சது. ராமானுஜ பதச்சாயா கோவிந்த ஆஹ்வானபாயினி தது ஆயத்த ஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. இந்த எம்பாருங்கிறத வடமொழியில மொழிபெயர்த்திருக்கார் பட்டர். மது விஸ்ரமஸ்தலி, நான் இளைப்பாறும் இடம். ஆச்சாரியன் தான் நம்ம இளைப்பாறுகிற இடம். நமக்கு குளிர் தரு நிழலாய், நிழல் தரு ஒரு தருவாய் இருக்கிறவர் அந்த ஆச்சாரியன் தானே. அதனால என்னுடைய இருப்பிடம், வசிப்பிடம்னு சொல்றார். அது எம்பாருக்கு இருக்கிற ஏத்தம். இப்ப அடியன் வரச்சே இந்த அம்மா பாடிட்டு இருந்தா பாருங்க. பற்பமென திகழ் பைக்கழலும் தன் பல்ல பைக்கழலும் தன் பல்லவமே விரலும். 3 சுழினா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாது. உந்தன்னு சொல்லிடுவா, உந்தன்னு கிடையாது. பைக்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைத்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையிலேந்திய முக்கோல் தன் அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண் அழகும் காதி சுதன்கழ சூடிய முடியும் கனநர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகின் நிறைய துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இந்த பாசுரம் பிறந்ததே ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஒரு சமயம் எம்பார் எங்கோ காவிரியில தீர்த்தாமாடுறதுக்குன்னு போயிருந்திருக்கார் போல் இருக்கு. யாரோ ஒரு வீட்டு வாசல்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறத சில ஸ்ரீவைஷ்ணவா பார்த்துட்டா. யார் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காருன்னா தாசிகள் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. இதை உடனே ராமானுஜர் கிட்ட வந்து புகார் சொல்லிவிட்டா. நமக்கு ஒரு திருப்தி, எல்லா நாளையும் இந்த மாதிரி மனுஷா இருந்திருக்கா, அவ்வளவுதான். உடனே போய் புகார் வாசிக்கிறதுக்குன்னு 2 பேர் இருப்பா போல் போய் சொல்லிட்டா. தம்பி அவ்வளவு கொண்டாடுவீரே சுவாமி, பரம விரக்தர்னு சொல்லுவீரே, கூட்டத்து நடுவில் பொண்டாட்டியை நிக்க வச்சா கூட பொண்டாட்டி கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்களே, ஒரு தாசி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காரு அவர். ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டது. கோவிந்தரே, தாசி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தீரா அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன், அது தாசி வீடான்லாம் எனக்கு தெரியாதுன்னு விட்டார். எவ்வளவு அழகா பதில் சொல்லிட்டார் பாருங்க. பாதி உண்மை, நான் உட்கார்ந்து இருந்தது நிஜம், ஆனா அது தாசி வீடான்னு தெரியாது. உடனே அந்த பக்கம் திரும்பினார் ராமானுஜர். அவ சொல்றான், ஆமா சுவாமி தாசி வீடு தான். அப்பவே ராமானுஜர் நினைச்சிருக்கார், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஆனா புகார் அவர் உட்கார்ந்தாருன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. உட்கார்ந்த மனுஷருக்கு எங்க உட்கார்ந்தோன்னே தெரியல. அப்ப யார் பேர்ல குற்றம்ங்கிறது இதுலயே என்ன தெரியாது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு இளம் பெண் 16-18 வயசு இருக்கும், கட்டழகி, ஏதோ ஒரு நீர்நிலையில விழுந்துட்டா. அந்த பக்கமா 2 துறவிகள், இளம் துறவிகள் போயிட்டு இருந்தா. 20-25 வயசு பசங்க 2 பேர் போயிட்டு இருந்தா. அதுல ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னா, ஐயோ யாரோ ஒரு பெண் விழுந்துட்டா, நம்ம காப்பாற்ற வேண்டாமான்னா. பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, நம்ம மட்டாலயத்தினுடைய சட்டமே என்ன, பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாதுன்னா தொடக்கூடாது, காப்பாற்றணும்னா தொடாத எப்படி காப்பாத்து வைப்போ. அதுவும் அவ 16-18 வயசு இருக்கிற கட்டழகியா தெரியுதா, இதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னா. அவன் சொன்னா, சும்மா கீழே ஒருத்தி விழுந்து தத்தளிக்கிறா, இப்ப போய் மடாலயத்தினுடைய சட்டத்தை எல்லாம் யாராவது பார்த்துட்டு இருப்பாளா,
காப்பாத்துறது நம்ம கடமை அப்படின்னு நேரம் போனா மூழ்கினான். அவள் அப்படியே கைத்தாங்கலாக எடுத்துக்கொண்டு வந்து முதல் உதவிகள்லாம் அடிச்சு அவளை காப்பாத்திட்டான். பக்கத்துல இருக்கிறவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டே இருக்கான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டப்போ உனக்கு எல்லாம் ரத்தம் ஆயிட போறது, நீ பெரிய துறவி ஆகிறதுக்கு இப்பதான் இன்னும் 1 மாசம் தான் டைம் இருக்கு, அதனோட இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சீனியர் மடாலய தலைவர்கிட்ட போய் சொல்ல போறேன் இப்போ, அவர் மாதிரி உன்னுடைய எல்லாத்தையும் ரத்து பண்ணி கேன்சல் பண்ணி நீ சன்னியாசியே கிடையாதுன்னு சர்டிபிகேட் கொடுக்க போறார், உன்னை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த மாதிரி ஒரு கட்டழகியை தொட்டுட்டான், ஒரு 16 வயசு பெண்ணை தொட்டு காப்பாத்திருக்கான்னு புலம்பிட்டே வந்துட்டார். காப்பாத்தின ஆசாமி வாய் மூடிட்டு வந்திருக்கார். நேரம் வந்தா மடாலயத்துல அந்த பெரியவர்கிட்ட புகார் சொன்னா. அவர் அப்படி பார்த்தார், நீ அந்த பெண்ணை தொட்டு தூக்கியது உண்மையான்னார். ஆமா சுவாமி, விழுந்து கடல் அதெல்லாம் இல்லை, தொட்டு தூக்கினியா? ஆமாம் அப்படின்னார். என்ன பண்ண தூக்கி என்ன பண்ணுவேன், அங்கேயே அவளுக்கு முதலுதவி கொடுத்து அங்கேயே விட்டாச்சு அப்படின்னு விட்டார் இவர். உடனே அந்த பக்கத்துல புகார் சொன்னவர் பக்கத்துல கொடுத்து பலார்னு ஒண்ணு வச்சார் அவரை. அவர் கேட்டார், என்னையும் அடிச்சு நான் தொடரே இல்லையே அப்படின்னார். முட்டாள், அவன் அந்த பெண்ணை அங்கேயே விட்டு விட்டான், நீதான் மடம் வரைக்கும் தூக்கின்னு வந்திருக்க என்ன புரியுதா? இந்த மடம் வரைக்கும் அவளை தூக்கின்னு வந்ததே நீதான். இப்போ இந்த கதையை ஞாபகம் அப்படின்னா இவர் உட்காந்து எழுந்து வந்துட்டார். ஆனா பார்த்தவா இன்னும் அது தாசி வீடு, அவ எப்படி இருப்பா தெரியுமா, இதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருந்திருக்கும், யாருக்கு தெரியும். இவர் பேர்ல புகார் பண்ணிட்டான். சரி ஏன் உட்காந்தேன்னு சொல்லிட்டு ஏன் உட்கார்ந்தீர் அப்படின்னா, உம்மை பத்திய பாடல் உள்ளிருந்து கேட்க பெற்றேன். பாட்டு கேட்டது நிஜமான இவாளை பார்த்து ராமானுஜர் கேட்கிறாரு. ஆமா சுவாமி, ஏதோ பாட்டு நாங்க தூரத்துல இருந்தோம், பாட்டு கேட்டது நிஜம் தான்னுட்டா. ஐயோ அது சாதாரண பாட்டு கிடையாது சுவாமி, எம்பாரு சொல்றாரு, உம்மை பத்திய பாட்டு நானே எழுதி கொடுத்தேன். என்ன அடி என்ன எழுதி கொடுத்தேன், நீர் எழுதி கொடுத்தீரா? ஏன்னா அந்த வழியா போகும்போது குழந்தைய தாலாட்டு பாடிட்டு இருப்பா, என்னென்னமோ லௌகிகமான பாட்டெல்லாம் பாடுறா. நான் போய் அவளை சொன்னேன், பாடுறதுதான் பாடுறீங்கோ, எங்க எம்பெருமானாரை பத்தி பாடக்கூடாதா? அந்த பாட்டை பாடினா, அடி இப்படி சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பாட்டை பாடினா முழிச்சுட்டு இருக்கிற குழந்தை தூங்கி போயிடும். எத்தனையோ ஜென்மங்களா தூங்கிட்டு இருக்கிற நீங்க எழுந்துட்டு விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடணும் இல்லையோ? முழிச்சுட்டு இருக்கிற குழந்தை தூங்கணும், தூங்கிட்டு இருக்கிற நாம எழுந்துக்கணும். அதுக்கு எந்த பாட்டை பாடணும்? எம்பெருமானாரை பத்திய பாட்டை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அந்த பாட்டை அவ பாடிட்டு இருந்தா அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். ராமானுஜர் மெய்சி நிறுத்து போனார். இவரையா குத்தம் சொன்னீர்கள், அவர் போய் ஏதோ காசி வீட்டு வாசல்ல உட்காந்தாலும் ஒரு நிமிஷத்துல அப்படி சொல்லிட்டு எழுதினார். இவர் தெரியாம சொல்லிட்டோம் சுவாமி, அவர் பெருமை இப்போ உலகத்துக்கு தெரிய வந்து சொல்லியோன்னு அத்தனை பேரும் கொண்டாடினார்கள். அந்த எம்பார் தான் ராமானுஜருக்கு அடுத்த ஆச்சாரிய பரம்பரையிலே வருகிறார். ஏன் வராருங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். கூரத்தாழ்வானுக்கு 12 காலத்திற்கு பிற்பாடு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு தான் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் திருநாமம் சூட்ட போறார். அந்த 2 குழந்தைகள் பிறந்தார்கள் உடனே ராமானுஜருக்கு தனக்கே பிள்ளைகள் பிறந்தா போல அத்தனை குதூகலம். அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு போயிட்டார். ராமானுஜருக்கும் ஆழ்வானுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படின்னா, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சா இவரை பார்த்து சொல்லாத கூரத்தாழ்வானால இருக்க முடியாது. இவருக்கு ராமானுஜருக்கு ஏதாவது தெரிஞ்சா அது பட்ட பகல் உச்சி மண்டையில வெயில் அடிச்சாலும் சரி, அவர் வீடு தேடி போய் உங்ககிட்ட சொல்லாத இருக்க முடியாது, சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு வந்துருவார். அந்த மாதிரி குரு சிஷ்ய சம்பந்தம் 2 பேருக்கும். அந்த மாதிரி ஆச்சாரிய சிஷ்யர்கள் முன்பும் இல்லை, அவர்களுக்கு பின்பும் இல்லைன்னு அறுதிட்டு சொல்லலாம். அதனால கூரத்தாழ்வானுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கா, போய் பார்த்துட்டு வரலாம்னு ராமானுஜர் போயிட்டார். இப்போ உங்க மனத்திரையில் அப்படியே அந்த காட்சியை கொண்டு வாங்கும். ஒரு ஓட்டு வீடு கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை. பாச திண்ணையில சீடர்களோட ராமானுஜர் போய் அமர்ந்துட்டார். கூரத்தாழ்வான் ஓடி வரார். உள்ள எழுத்தருளுக சுவாமின்றார். இல்ல இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம், அப்படியே குழந்தைகளை பார்த்து விடலாம். சிஷ்யாவெல்லாம் பேசிக்கிறா. வந்ததே இங்கதான், இந்த பக்கம் வரச்சே இங்க வரல, இங்க வரத்துக்காகவே தான் இங்க வந்திருக்கார். அந்த குழந்தைகளை பக்கத்துல கோவிந்தரை எம்பாரே இருப்ப அந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாரும் அப்படின்றார். அவர் உடனே உள்ளுக்குள்ள ரொம்ப வேகமா போறார். 2 குழந்தைகளையும் அப்படியே கை நிறைய எடுத்துக்கொண்டு அந்த கைகளிலே அவர் ஏந்தி கொண்டு திருக்கைகளிலே அந்த குழந்தைகளை தாங்கி கொண்டு வெளியில வரார். ராமானுஜன் அந்த குழந்தைகளை கன்னங்களை கிள்ளி பார்க்கிறார். அதனுடைய அழகான தொப்பையை அப்படி பண்ணா அது அப்படி எழும்பி அமிழ் மூல்யம். இதெல்லாம் குழந்தை நின்று விளையாடுற விளையாட்டு. திருக்குறுகூர்ல நம்மாழ்வார் அப்படிதான் இருப்பார். அவர் தொப்பையை பார்த்தா கிட்ட போய் விளையாட மாட்டோமா, மாம்பழ தொப்பையாட்டம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பாக்கியம் இல்லை, அர்ச்சகாலுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை போல அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு ராமானுஜர் மெதுவா கேட்கிறார், துவயம் பரிமளிக்கிறதே என் செய்தின்னு கேட்டார். இந்த குழந்தைகள் கிட்ட துவயமந்திரத்தோட வாசனை வருது, என்ன பண்ணீர் அப்படின்னார். எம்பார் இப்படி அப்படின்னு பார்த்துட்டு சொல்றார், வெள்ளை இவ்வளவு பேர் இருக்கும், கண் திருஷ்டி படக்கூடாது இல்லையோ, அதனால குழந்தைகளை எடுத்து வரும்போதே குழந்தைகளுக்கு காப்பாக ரட்சையாக துவயமந்திரத்தை சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னார். ராமானுஜர் சொன்னார், இப்பவே குழந்தைகளிடத்துல இவ்வளவு பரிவோடு இருக்கீரே, அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு நீரே ஆச்சாரியராக இருக்க கடவுது அப்படின்ட்டார். அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சு, இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு நீர் நினைச்சீரோ இல்லையோ, அப்படின்னா நீர் தான் குழந்தைகளுக்கு ஆச்சாரியரா இருக்கணும். கூரத்தாழ்வான் அத்தனை பெரிய ஆச்சாரியர் தான். ஆனா பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் சமாஸ்ரேன ஆச்சாரியங்கிற பெருமை எம்பாருக்கு தான் உண்டு. அதனாலதான் பட்டர தொழும் எம்பார்னு அத்தனை ஏத்தம்.
இப்படி ஆச்சாரிய பரம்பரையில எம்பெருமானாருக்கு அடுத்தது எம்பாறு வருகிறார். எம்பாருக்கு பிற்பாடு பராசர பட்டர். பராசர பட்டருடைய வைபவம்ங்கிறது கடலை விட பெருசு, எம்பெருமானார் வைபவத்தை விட பெருசு. நான் உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன், பெரியவர்கள் சொன்னதை சொல்றேன். ஞானம்னு எடுத்துக்கொண்டால் பராசர பட்டர் திருமுன்பே எம்பெருமானாராலும் நிற்க முடியாது. ஆனால் பராசர பட்டர் அத்தனை ஞானியாக இருந்ததற்கு எம்பெருமானார் திருவருளே காரணம். இப்படி புரிஞ்சுக்கணும். இது ராமானுஜருக்கு இழுக்கு கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீரே, பராசர பட்டர் முன்பு ராமானுஜரும் ஒன்றும் கிடையாதுன்னா, ஐயா ராமானுஜருக்கு பெருமையே அதுதான். தீபாதுத்பன்ன பிரதீபம், நேற்றே சொன்ன பாருங்க, விளக்கில் கொளுத்தின தீவட்டி. தீவட்டி என்னதான் பெருசா எரிஞ்சாலும் விளக்கோட பெருசுதான், அதையும் அப்படின்னு சொல்லித்தான் ஆனும். விளக்கு என்ன சுவாமி தம்மா தூண்டு இருக்கு, தீவட்டி இவ்வளவு பெருசு இருக்கேன்னால் சுவாமி நெருப்பு இங்கே இருந்து எடுக்கப்பட்டது, இது கொடுத்த ஒளி தான் அது. அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி அணுகணும் இந்த விஷயத்தை. அதனால் ராமானுஜரை காட்டிலும் அறிவிலே சிறந்தவர் பராசர பட்டர்னால் அது ராமானுஜருக்கு பெருமை. ராமானுஜர் சீடர்களிடத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரா, என்னை பார்க்கிறா போல இவரை பாருன்னு வரும். என்ன நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அந்த பார்வைதான் பராசர பட்டரிடத்திலையும் இருக்க வேண்டும். ஞான வாரிசு, நமக்கு பிற்பாடு சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை கட்டி ஆளப்போகிற பேரரசர் இவர்தான் அப்படின்னு ராமானுஜர் அறுதியிட்டிருந்தார். அதனாலதான் பராசர பட்டரை நீங்கள் கவனித்தீர்களாகில் ஒரு ராஜா போன்ற மிடுக்கு தான் அவரிடத்துல. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான், நியாய வேதாந்த மகாவித்வான், திருமல திருப்பதி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு ஒரு பெரியவர் எழுந்தருள் இருந்தார். சுமார் ஒரு 20 ஆண்டுகள் முன்பு வரை வாழ்ந்திருந்த பெரியவர். உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்காது, இந்த அவர் பேரெல்லாம் கேட்கறதே பெரிய பாக்கியம். அதனால சொல்றேன். அந்த சுவாமி ஒரு உபன்யாசத்தை சொல்றார், ஆழ்வான்னு சொல்லி பாருங்கோ, அந்த பணிவும் எளிமையும் உங்களுக்கு கேட்க கிடைக்கும். ஆழ்வான்னு சொல்லச்சேவே மனுஷன் ரொம்ப சாதாரணமா இருந்துப்பார் போல் இருக்கேங்கிற மாதிரி தோன்றுமா. அதே பட்டர் சொல்லி பாருங்க, அப்படி பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்தா போல ஒரு அனுபவம் ஏற்படும். என்ன அழகாக அதை வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த பெயர்களை கொண்டே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத காட்டுறார். ஆழ்வான்னு சொன்னா ரொம்ப நம்ம பக்கத்துல அப்படி தோல்ல கை போட்டுக்கிறா போல அந்த ஆச்சாரியர் இருக்கார். பட்டர் அப்படின்னா அந்த கம்பீரமா உட்காந்துக்கிறா போலே. சீடர்கள்லாம் பட்டர் எழுந்துக்கிறச்சே சேவிக்கிறதுக்கு வருவாளாம். சுகுமாரர் பட்டர்னுவா. சுகுமாரர்னா அப்படி அலுங்காம குலுங்காம இருக்கிறவர்னு அர்த்தம். அப்படியே பரபரப்போடலாம் எதையும் செஞ்சுவிட மாட்டார், ராஜாவாட்டம் இருக்கிறவர்னு அர்த்தம். பட்டர் நிதானமா தான் காத்தால எழுந்துக்கிறான். அப்படியே சின்ன வயசுல சொல்றது உண்டு, எனக்கு பிடிச்ச ஆச்சாரியர் அவர் தான். ஏன்னா மற்ற பேரை போல 4 மணிக்கு எழுந்து 3 மணிக்கெல்லாம் பட்டரை போல பார்க்கவே முடியாது தெரியுமோ. ஒரு நாள் சாப்பிட உட்காந்துட்டார் இலையில. சிஷ்யாள் வந்து சொன்னா, சுவாமி இன்னும் பெருமாளுக்கு திருவாராதனா ஆள கண்டருள பண்ணலேன்னா, நீங்களும் நானும் உட்காந்துருந்தா என்ன பண்ணிருப்போம், எழுந்து போய் திருவாராதனை பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுருப்போம். பராசர பட்டர் என்ன தெரியுமா சொன்னார், அப்படியா இன்னும் பெருமாளுக்கு ஆலையா, கண்டருளை பண்ணணுமா, நான் உட்காந்தாச்சு, இலையில எல்லாம் பரிமாறியாச்சு, இப்ப நான் எழுந்துட்டா நன்னா இருக்காது, பெட்டியோட பெருமாளை கொண்டு வாங்குவோம். நன்னா பார்த்துக்கோங்க, பெட்டியோட பெருமாளை இங்க கொண்டு வாங்குவோம்னு கண்டருளை பண்ணிவிட்டார். நாம் அப்படி பண்ணலாங்கிறத இங்க புரிஞ்சுக்க கூடாது. பெருமாள் ஆராதனைக்கு எளியவன் புரிஞ்சுக்கணும். இதுக்கு உள்ள இருக்கிற சூக்ஷ்மம் அதுதான். அவர் ரொம்ப பெரியவர், நான் என்னத்தை பூசிக்கேன்னு நினைக்காதீங்கோ. சபரி தந்த கனி உவந்தான் பெருமாள். அந்த இழந்த பழத்தை கூட வாங்கி சாப்பிட்டுருக்காரு பெருமாள். நீங்கள் அன்போட கொடுத்தா எதையும் பெருமாள் ஏற்றுப்பார். பெரிய பக்தி எனக்கு இல்லையே, பெரிய சாஸ்திரப்படி நடக்கணுங்கிறது உண்மைதான். நடக்க முடியலன்னா அதுக்கு கவலைப்பட்டு பெருமாள் கிட்டே போகாதீங்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல பண்ணுங்கோ, திருவாராதனம் பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, பட்டர் எப்படி சுகுமாரர், அவரை இங்க கூட்டு வந்துட்டார். அவர் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர். அப்ப நிதானமா எழுந்துக்கிறார்னால் அவருடைய சுப்பிரபாத சேவைக்கு பல பேர் வந்து காத்துன்னு இருப்பாளாம். அவரை சேவிக்கணும். பார்த்தாலும் எழுந்துக்கிட்டே பட்டருடைய சுப்பிரபாத சேவை சேவிக்கணும். மற்ற பேர்லாம் சொல்லுவாளாம், எல்லாம் கோயிலுக்கு போய் சுப்பிரபாத சேவை, பெருமாளுடைய சுப்பிரபாதம் சேவிக்கணும்னு பாத்திரவாளை நாங்கள் பார்த்திருக்கோம். பட்டருடைய சுப்பிரபாத சேவைக்கு அவ்வளவு கூட்டம் நிற்குமா. அத்தனை மென்மையானவர், அத்தனை சுகுமாரமானவர், ராஜாவை போல வாழ்ந்தவர். எம்பெருமானாருடைய இறுதி காலம் திருநாராயணபுரத்துல வேதாந்தி மாதவாச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த